ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். முன்னுரை பாஷ்யம். அந்த முன்னுரை பாஷ்யத்துல லாஸ்ட் ஒரு 2 பேராகிராஃப் நம்ம பார்க்காம இருக்கோம். சம்பந்த பாஷ்யத்தை லாஸ்ட் 2 பேராகிராஃப் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லி முடிச்சிருக்காரு. 8 அத்தியாயங்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க கேன உபனிஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. 9வது அத்தியாயத்துல தான் இந்த கேனோபனிஷத்தானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயம். கேள்வி வரும், 8 அத்தியாயம் ஏன் படிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா, 8 அத்தியாயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம், அது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனைகள். இந்த கர்மமும் பிராண உபாசனைகளும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்றதுனால பித்ருலோக பிராப்தி, பிராண உபாசனைகளை பண்றதுனால பாத்தீங்கன்னா பிரம்மலோக பிராப்தி. அப்ப இதுக்கு மேல இந்த பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய புவர் சுவர் மகர் ஜன தப சத்தியம், இது மாதிரி மொத்தம் 6 லோகங்கள் இருக்கு. பூர் புவ சுவ மகஜன தப சத்தியம் அப்படி. சுவர் லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பித்ருலோகம்னு சொல்றோம். அதுக்கு மேல இருக்க மகால இருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற லோகங்கள் தேவலோகங்கள் பேரு. அப்ப கர்ம உபாசனைகள்னால மேல இருக்கக்கூடிய லோகங்களை அடையலாம். எவன் ஆசைப்பட்டு இந்த கர்ம உபாசனைகளை பண்றானோ அவன் அந்தந்த லோகங்களை அடைகிறான். இதே நிஷ்காமியமா பண்றவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா சித்தசுத்தியானது உண்டாகுது. அந்த சித்தசுத்தி பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, வெளியில இருக்கிற விஷயங்கள்ல வைராக்கியத்தை உண்டு பண்ணுது, தோஷ திருஷ்டியை உண்டு பண்ணுது. என்னது, ஒண்ணும் இல்லை. மெதுவா மெதுவா உபாசனை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அந்தக்கரணம் சுத்தியாக ஆக ஆக என்ன தெரியும்னா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்குமே, இதுல என்ன சாரம் இருக்கு அப்படின்னு இந்த உலகத்து விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது. இதை ஏதோ அடைய வேணாம், இது ஏதோ அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது எல்லாமே தோஷம் அப்படின்னு தோஷம் பார்க்கணும்.
அப்படி தோஷம் பார்த்தவனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வந்தவனுக்கு தான் இந்த கேனேஷிதம்னு ஆரம்பிக்கிற இந்த 9வது அத்தியாயத்துல இருக்கிற இந்த உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் முதல் பேராகிராஃப்ல சொல்லி முடிச்சிட்டார். ஏன் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடாதா, கர்ம உபாசனைகளோடு சேர்ந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம உபாசனைகள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 அத்தியாயத்துல இந்த வேதாந்தம் ஏன் சொல்லப்படலை அப்படின்னு கேள்வி வரும். கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், இந்த ஞானம்ன்றது அப்படியே ஆப்போசிட். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தூரமேத்தே விபரீத்தே அப்படின்னு கட்டோபனிஷத்து சொல்லுது. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தூரம். ஒண்ணு கல்கட்டா அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மும்பை. ரொம்ப விரோதம், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். என்ன விரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் தன்னையே அடையிறதுக்காக சொல்லப்படுது. கர்ம உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னை விட்டுட்டு வெளியில இருக்கிறத அடையிறதுக்காக உபாசனை கர்மம் செய்யப்படுது. இப்போ விரோதம் தானே, தன்னை அடையிறதும் வெளியில இருக்கிற விஷயங்கள் அடையிறதுக்கும் விரோதம் இருக்கு. அதே மாதிரி வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நானாகதி, அநேக பலன்கள் பேதங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து தானை அடையிறதுங்கிறது ஒண்ணு அடையிறது, ஏக்கத்தை அடையிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்ல வந்து ஞானம் சொல்லுது, நீ கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நீ கர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லுது, ஆப்ஜெக்டும் இல்லை நீ அப்படின்னு. ஆனா இது கர்ம உபாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தா, நீ போக்தா, நீ வந்து பாத்தீங்கன்னா இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு சொல்லு. அப்போ கர்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றுக்கொன்று பரஸ்பர விரோதம். அப்ப விரோதம் இருக்கிறதுனால அப்ப எதுக்காக வந்து கர்மத்தையும் உபாசனை சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேள்வி வரும். அப்ப டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஞானத்தை வச்சுக்கலாமே, வெறும் டைரக்டா ஒருத்தருக்கு ஞானத்தை சொல்லாமே, இல்ல சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சம்ஸ்காரம் ஆனவனுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜித் சார்னு ஒருத்தர் இருக்காரு, காலையில கிளாஸ் போடுவாரு. அவர் வந்து அகஸ்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு பெங்களூர்ல. அவங்களோட இது இருக்கு, நிறைய எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அவர் சொல்லும் போதே சொல்லுவார், சாமி இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு போய் சொல்லிடலாமா, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே சாமி அப்படின்னு. ஆக்சுவலா சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நல்லா இருக்கிறவங்க அவருக்கே புரியாது. அது வேற விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கே இன்னும் புரியல. ஆனா அவருக்கு என்ன ஆசை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆசைதான். இது எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல வச்சு எல்லாத்தையும் கொடுத்துடலாமே. இந்த எஜுகேஷனை வந்து ஆத்மா, நீதான் ஆத்மாவா இருக்கு, நீதான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு இந்த ஆத்ம ஞானத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமே டைரக்டாவே, ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. எதுக்காக கர்மம், சந்தியாவந்தனம் பண்ணு, அந்த பண்ணு, இதை பண்ணு, ஏகப்பட்ட கர்மங்கள், ரிச்சுவல்ஸ் நிறைய வச்சிருக்கு, உபாசனைகள் நிறைய வச்சிருக்கு. ஏன் அஜித் சார் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமே ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம். அவரோட கண்ட்ரோல்ல 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் சொல்றேன் அப்படின்னு தத்துவபோதெல்லாம் போய் அங்கிருந்து சொல்றாரு இப்ப அவரு. ஆனா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்தம் எப்ப பிரவருத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சாதன சதுஷ்டயம் அடைந்த பிறகு, சித்த சுத்தி வந்ததுக்கு பிறகு. இந்த சித்த சுத்தி வராம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்காது. மற்ற ஞானங்கள் போல இதுவும் போய் ஒரு பிளேஸ்ல இருக்கும். எனக்கும் பகவத்கீதை தெரியும், எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் தெரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிய, மற்றபடி அது மோட்ச பலனை கொடுக்காது. அப்ப மோட்ச பலனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா அந்த கரணம் கிளியர் ஆகும். கிளியர்னா என்ன அர்த்தம், சமம் தமம், இந்த சாதன சதுஷ்டயத்துல விவேக வைராக்கியம். இந்த விவேக வைராக்கியம் கர்மயோகத்தினால சித்திக்கும். கிளியரா புரிஞ்சுது. கர்மயோகம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தம் சுத்தி ஆகாது, இருக்கிறத நித்தியம் அனித்தியம்ன்ற விவேகம் எனக்கு வராது. நித்திய விவேகம் அனித்திய விவேகம் வராம எனக்கு அனித்தியத்துல ஆசை வராது. அதனாலதான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா நல்லவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய அனித்திய விவேகம் இருக்குமானா இருக்காது. வேதாந்தத்துக்கு வந்தவன் இந்த உலகத்துல எதையாவது அடையணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அதுக்கான பிரவருத்தி பண்றான் அப்படின்னா அவனுக்கு சித்த சுத்தி இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு எந்த கேட்டகரியில இருக்கான், கர்மினா கர்மயோகா, கர்மயோகம் பண்ணணும். இன்னும் வெளியில இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சத்தியமா தெரியுது, அப்ப எனக்கு அனித்தியமா தெரியல, அதை அடையிறதுக்காக நான் முயற்சி பண்றேன், தோஷம் வரல, தோஷ திருஷ்டி எனக்கு வரல, எங்கேயோ ஒரு இடம் வாங்கணும், எல்லாம் ஒரு வீடு கட்டணும், ஒரு அது வாங்கணும், இது வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வருது அப்படின்னா இன்னும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். கேள்வி வரும், என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு என்ன பண்ண போறோம், இதை வச்சு என்ன பண்ண போறோம், எல்லாமே வந்து தீர்க்க சொப்பனமா இருக்கு, இது எல்லாம் பொய்யா இருக்கு, தூங்குனதுக்கு பிறகு இல்லாம இருக்கு, நினைவு தப்பிச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு, எதுவுமே இல்லை, நினைவு இருக்கிற வரைக்கும் தான் இதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அந்த நினைவு தான் நான், அந்த உணர்வு தான் நான், அந்த உணர்வு தப்பிச்சுன்னா இந்த உலகம் எதுவுமே இல்லாதது.
அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உணர்வா இருக்கிற தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு புத்தி வந்துச்சு அப்படின்னா வேதாந்தத்துக்கு அதிகாரி ஆயாச்சு. எனக்கு அது மாதிரி வரலையே சுவாமி, இன்னும் அடைய வேண்டியது உலகத்துல நிறைய இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டா, இன்னும் சித்த சுத்தி உங்களுக்கு வரலை, தோஷ திருஷ்டி வரல அப்படின்னு அர்த்தம். வைராக்கியம் வரல. அப்ப வைராக்கியம் வரலன்னா கர்மயோகத்தை நல்லா நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கப்புறம் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த சஞ்சலம் இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனஸ்பந்தன மாத்திரம் இதம் துவைத்த ஜாதம். இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கியம் சொல்லுது, யோக வாசிஷ்டம் சொல்லுது, வசிஷ்டர் சொல்றாரு, இது மாதிரி எல்லா பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மனசோட ஸ்பந்தனம், மனசோட அசைவு தான் நம்ம பாக்குற இந்த துவைத்தம் எல்லாமே. கண்ணை கசைக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பூச்சி பூச்சியா பறக்கும். கண்ணை கசைக்கிட்டு சந்திரனை பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ தெரியும், 3ஆ தெரியும். அதே மாதிரி தான் வாஸ்தவத்துல ஒரு சந்திரன் தான். ஆனா கண்ணை கசக்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி 2 சந்திரனா தெரியுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மனசோட ஸ்பந்தனம். மனசு அசையுது, மனசு அசைஞ்சா துவைத்தம் இந்த ஜெகத்து தெரியுது. மனசு அசையாத இடத்துல இந்த துவைத்தமானது இல்லை. டெய்லி ஸ்லீப்பிங்ல நமக்கு எப்படி இருக்கு, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு அசையல, மனசே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த துவைத்தங்கள் எதுவுமே இல்லை, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க. அப்போ இந்த மனசு அசையாம பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனை தேவைப்படுது. தன்னை அறியறதுக்கு உபாசனை தேவைப்படுது. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மனசுன்றது. மனசுதான் தாட்டு, மனசுதான் வந்து புத்தி, மனசுதான் சஞ்சலம், மனசுதான் நினைவுகள், பழைய நினைவுகள், மனசுதான் எல்லாம், அகங்காரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு. ஒரே சப்தத்தை சொல்றேன், சர்வம் மனையேவன், எல்லாம் மனசுதான். மனசு இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லவே இல்லை. இந்த மனசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கு. தனக்கு மேல தன்னை மறைச்சுக்கிட்டு விருத்திகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைகள் சொல்லப்படுது. என்ன உபாசனைகள்? பிராணாதி உபாசனைகள் ஆச்சாரியர் சொல்றாரு. இந்த பிராணாதி உபாசனைகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 3 விதமான உபாசனைகளை பிரதானமா எல்லா உபாசனைகளும் 3 விதமா கொண்டு வந்துடலாம். வெளியில வைக்கிற உபாசனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஈசாவாஸ்யம், இதம் சர்வம் ஈஸ்வரன் தான். இந்த மொத்தமும் ஈஸ்வரன். நீங்க எதை வேணாலும் உபாசனை பண்ணீங்க. மரத்தை கும்பிடுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நதியை கும்பிடுங்க, மலையை கும்பிடுங்க, எதை வேணாலும் கும்பிடுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப அந்தந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் தனக்கு ஆப்ஜெக்டா எதை வேணாலும் வச்சு ஈஸ்வரனை கும்பிடலாம். இதுக்கு அடுத்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாக்கு பிரம்மேதி உபாசித்தை. இதுல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க எதை வெளியில கும்பிட்டாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருவீங்க. எல்லாம் விதவிதமா. என்னப்பா உங்க தெய்வம் என்னப்பா குலதெய்வம் அப்படின்னா, எதுதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேற்று கூட ஒரு பையன்ட்ட கோயில் கட்டிட்டு இருக்கா, என்னப்பா பேர் என்னப்பா அப்படின்னா, அவன் என்ன பேர் சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னான், அம்மன். அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதங்களான ரூபங்கள் அப்பா. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விதங்களா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வந்து நீங்க சொல்லிதான் உபாசிக்கிறீங்க, அர்ச்சனை பண்றீங்க, அஷ்டோத்தரம் சொல்றீங்க, இதெல்லாம் சொல்லி உபாசிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றீங்க எல்லாமே. அப்ப முதல்ல வெளியில இருக்க ரூபங்கள் எல்லாம் ஈஸ்வரன். அதை எல்லாத்தையும் சப்தங்கள்ல ஒடுக்கிட்டீங்கன்னா சப்த பிரம்மேதி உபாசித்த, இல்லைன்னா வாக்கு பிரம்மேதி உபாசித்த. அப்ப மொத்த ஜெகத்துல இருக்கிற எந்த விஷயங்களா இருந்தாலும் அதுக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் அதை தாட்டா நீங்க உபாசிச்சுன்னா, கண்ணு மூடி வந்து பாத்தீங்கன்னா தாட்டா இருந்துச்சு அப்படின்னா, கண்ணு மூடி தியானம் பண்றீங்கன்னா அங்க தாட்டு வந்துடுது. அதுக்கு பேர் மனோபிரமேதி உபாசித்த. அந்த தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ, அந்த ஒடுக்கி லயம் பண்ணி உபாசிக்கும் போது மனசோட தாட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு மிச்சம்? வெறும் பிராணன் இருக்கு. பிராண பிரம்மேதி உபாசித்த. மொத்த உபாசனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆ சுருக்கிடலாம். இது எல்லாத்துக்கும் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்க ஒடுங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன்ல வந்து எல்லாம் ஒடுங்குது. மனசும் பிராணன்ல ஒடுங்குது. மனசுல வாக்கு ஒடுங்குது. இந்திரியங்கள் எல்லாம் மனசுல ஒடுங்குது. மனசெல்லாம் பிராணன்ல ஒடுங்குது. நம்ம தூக்கத்துல ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம அனுபவிக்கிற தூக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமாதி. டெய்லி சமாதியில தான் நம்ம டீப் ஸ்லீப்ன்றது ஒரு சமாதி. ஆனா அந்த சமாதிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அவேர்னஸ் இல்லை. ஏன் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா, நம்ம சைத்தன்யம், நம்ம உணர்வு வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் சமாதி ஆகுதுன்னா, அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துல, அந்த பிராண தத்துவத்துல போய் லயமாகுது. பிராண தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம், ஒரு அம்சம் சேத்தனம். நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு ஒரு அம்சம், ஒன்றையும் அறியவில்லைன்னு 2வது அம்சம். இந்த 2 அம்சமும் சேர்ந்து ஒரு கேப்சூல் மாதிரி பிராணனா தூக்கத்துல இருக்கு.
கேட்டா யாராவது கேட்டா சொல்லுங்க, பிராணன் வந்து தூக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் மாத்திரம் இருக்கு. பிராணன்ல தான் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அந்த பிராணன்ல 2 அம்சம் இருக்கு. அது ஒண்ணு நான் சுகமா தூங்குனேன், இன்னொன்னு நான் வேறு ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நம்ம தூக்கத்துல வந்து நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்ற அம்சம் இருக்குல்ல, அதுதான் அவ்யாக்கிருதம், அதுதான் மாயா, அதுதான் அவித்யா, இக்னோரன்ஸ். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்சத்துல போய் லயமாகும். அந்த லயம் ஆகினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி லயம்னு பேரு. சின்னதான பிரகிருதி லயம், ஜடசமாதின்னு பேரு. டெய்லி நமக்கு நடக்கிறது ஜடசமாதி தான், தன்னை அறியாம இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா தூங்காம வேக்கப்ல இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படின்ற அம்சத்துல நீங்க லயமானீங்க அப்படின்னா, சைத்தன்ய அம்சத்துல லயமானீங்க அப்படின்னா, அது ஈஸ்வரன்கிட்ட லயமாகிற மாதிரி. நான் பிராணனா இருக்கேன் அப்படின்ற உணர்வு வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றையும் அறியவில்லைன்ற எண்ணம் உட்கார்ந்து பண்ணும்போது இருக்காது. அப்ப நீங்க உட்கார்ந்து சமாதி அபியாசம் பண்ணினீங்கன்னா கடைசியில போய் லயமாகிற இடம், உத்கிருஷ்டமான இடம் எது அப்படின்னா பிராணன். அந்த பிராணன் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அடையிறதுக்கு பேர் தான் சாயுஜ்யம் அப்படின்னு பேர். அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான உபாசனைகள் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த பிரம்மேதி உபாசித்த, பின்னாடி இந்த கேனோபனிஷத்துல சொல்ல போறோம். அதுக்கப்புறம் வந்து வாக் பிரம்மேதி உபாசித்த, இல்லைன்னா சப்த பிரம்மேதி உபாசித்த. அதுக்கு அடுத்தது வந்து மனோ பிரம்மேதி உபாசித்த. அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரம்மேதி உபாசித்த. இந்த 3 துளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்ல நிபுணத்துவம் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 தகுதிகள் வந்துடும். சமாதானம் அப்படின்றது வந்துடும். அந்த சமாதானம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்க அந்த மனசு ஆடாம இருக்கிறதா சமாதானம். சமாதானம்னா என்னது? சமாதி. சமாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. சமாதின்றதுக்கு அர்த்தம் சமதாவஸ்தா, ஜீவ பிரம்மையோர் சமதாவஸ்தா. இந்த ஜீவன் அப்படின்றவன் ரிஃப்ளெக்ஷன், இந்த பிரம்மன்றது வந்து சர்வ வியாபகமா இருக்க கான்சியஸ்னஸ். இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ற மீடியம், அந்த கரணம். இந்த மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசையும் போது இது வேறையா தெரியுது. இந்த மனசுன்ற மீடியம் அசையாம இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அசையாம இருக்கும். அந்த அசையாத அந்த பிரம்ம ஜீவ தத்துவமும் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் பிம்பமும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது தான் சமாதி அவஸ்தான்னு பேரு. இதுக்கு பேரு சமதாவஸ்தா, ஜீவ பிரம்மையோர் சமதாவஸ்தா அப்படின்னு உபனிஷத்துக்கள்ல சொல்லுது. யோக சூடாமணி உபனிஷத்து ஏதோ ஒண்ணு அது கிளியரா சொல்லுது. மனசுக்கு தான் சமாதி சம்பவிக்குது. மனசு ஆடலை அப்படின்னா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவலா இருக்கு. ஆடாம ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பிரதிபிம்பிக்குது. சந்திரன் அந்த ஜலம் ஆடாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்திரன் சொச்சமா தெரியுது. அதே மாதிரி இந்த மனசு வந்து ஆடாம இருந்துச்சுன்னா அதுல விழுற ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா ஆடாததா இருக்கு. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்ற அனுபூதியானது உண்டாகுது. தன்னை அவன் உள்ளது உள்ளபடி அறிகிறான். அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிராணாதி உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஆச்சாரியார் என்ன பண்றாரு, நேற்று பாடத்துல வந்து லாஸ்ட் பாடத்துல சொல்லும் போது சொன்னார். அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வபக்ஷி என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, எதுக்குங்க டைரக்டா பண்ணலாமே, இந்த ஞானத்தை சொல்லிடலாமே அப்படின்னா, இல்லப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இதை சுத்திகரணம் பண்ணாம, இந்த மனசை சுத்திகரணம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடையிறது ரொம்ப கஷ்டம். அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா சேத்துல இறங்கி சேத்த பூசிக்கிட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணி கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உபாசனைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி திரும்ப வந்து ஞானத்தை அடைகிறத காட்டிலும் டைரக்டா ஞானத்தை அடையலாமே அப்படின்னா இல்ல, ஃபர்ஸ்ட் சுத்திகரணம் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்ம உபாசனைகளோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரார்த்தத்வாத், சம்ஸ்காரத்தை அடைகிறதுக்காக தான். எங்கேயாவது பரமஹம்ச ஆனந்த உபாசனையை சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உத்தமோத்தம அதிகாரிகளா இருந்தா இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உபனிஷதங்கள்லயே வந்து கர்மத்தையும் உபாசனையையும் முதல்ல டீச் பண்ணதுக்கு பிறகுதான் ஞானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க டீச் பண்ணியிருக்காங்க. சத்தியகாமனுக்கா இருக்கட்டும், உபகோஷல வித்யா உபகோஷலனுக்கா இருக்கட்டும், இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண தோஷங்களை நீக்கிறதுக்காக கர்ம உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் நிர்ணயம் பண்ணிட்டார். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம்ன்றது என்னன்னா புத்தியில நடக்கிறது ஞானம். புத்தேர் ஞானம் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்டு பண்ணப்படுறதில்ல, கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ உண்டு பண்ணப்படுறதில்ல. ஞானம் எது? நான். இதுதான் ஞானம். நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நான் ஜீவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ஞானம்.
நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு விலக்கி தெரிஞ்சுக்கிறது தான், பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். பகவத்கீதையில இப்ப போயிட்டு இருக்குல்ல, அதுதான் ஞானம். அப்போ அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லுது. அப்ப என்ன பண்றது, அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முதல்ல கிரியாபதம், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞான மார்க்கம். முதல்ல கர்ம மார்க்கம், அதுக்கப்புறம் ஞான மார்க்கம். கர்ம மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேபங்களை நீக்கிறதுக்காகவும் சித்தத்துல இருக்கக்கூடிய மலங்களை நீக்கிறதுக்காகவும் கர்ம உபாசனைகள். அதுக்கப்புறம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்படி சொல்லியாச்சு. இதுக்கு அந்நியமா வேற மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பிரம்மசூத்திரத்திலையும் நிறைய நியாயங்கள் இந்த உபனிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உபாய, நேற்று லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்துருக்கும் போது பார்த்தோம்னா நியாயாச்ச அப்படின்னு ஒரு சப்தம் பார்த்துருக்கோம். 377, இன்னைக்கு நம்ம 376 லாஸ்ட் கீழ் பேஜ்ல பார்த்துருக்கோம். நியாயத்தினாலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சித்தமாகிறது. என்ன அப்படின்னா உபாய பூத்தானிகி கருமானி, லாஸ்ட் கோல்டன் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணிக்கணும். எங்கேயாவது பரமஹம்சானந்தா சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா உபாசனையை பண்ண சொல்றார், கர்மத்தை பண்ண சொல்றார். உபாசனை அவர் என்ன எப்ப பார்த்தாலும் உபாசனையை பண்ண சொல்றார் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நல்லா தெளிவா உபனிஷத்து வாக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. ஒன்னும் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம், பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமா பண்ணணும். அந்த கர்ம உபாசனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா உபாயம். இது எல்லாமே என்னது, உபாயம். உபாய பூத்தானி கருமானி, ஆச்சாரியர் கிளியரா சொல்றார். நியாயத்தினாலும் கூட இது சித்தமாகும். உபாயம் தான் ஞானத்திற்கு தேவையான சம்ஸ்காரத்தை, சம்ஸ்கார துவாரேன ஞானசியன்ற சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது மூலமா, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றது மூலமா, ஞானத்துக்கு வந்து தகுதியாக்குறது மூலமா இந்த கர்ம உபாசனைகள் உபாயங்களாக ஆகின்றன. அப்ப உபாயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஆனா வந்து ஞானேன தூ அமிர்தத்துவ பிராப்தி, ஞானத்தினாலதான் அமிர்தத்துவம் அடைய முடியும். அப்ப ரொம்ப கிளியரா இருக்கு. ஞானத்தினாலதான் மோட்சம். ஆனா ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம உபாசனைகள். அப்ப கர்மம், உபாசனைகள், ஞானம், ஞானத்தினால மோட்சம். சிம்பிள். அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா கிளியரா, இந்த பாஷ்யம் ரொம்ப மகத்துவமான பாஷ்யம், கிளியரா சொல்றாரு. கர்மத்தினால விவேக வைராகியம், உபாசனையினால வந்து பாத்தீங்கன்னா சமாதி சட்க சம்பத்தி, அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு அதிகாரி பூரண சாதன சதுஷ்டயம் கிடைச்சிச்சுன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா வந்துரு. இதை அடைந்த பிறகு, சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிவதில் ஆசை கொள்ளட்டும் அப்படின்னு மந்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. முதல் சூத்திரமே அதான். அப்போ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து நமக்கு அடைஞ்ச பிறகு அதான் தகுதி, கேட் அதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கும் போது ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை சுதந்திரமா, கர்ம உபாசனைகள் இல்லாம ஞானமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. எங்கேயுமே தப்பு பண்ணவே இல்லை, சாஸ்திரமும் தப்பு பண்ணல, பரம்பரையில என்னோட குருநாதர்களோ ஆச்சாரியார்களோ யாருமே தப்பு பண்ணல. இப்ப நாங்களும் கிளியரா சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போ கர்ம உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா உபாயங்கள். ஞானத்தினால மட்டும்தான் அமிர்தத்துவம் சொல்லக்கூடிய மோட்சமானது சித்திக்கும். இதே மந்திரத்தையும் சொல்ல போது அமிர்தத்துவம் விந்ததே, அமிர்தத்துவம் ஞானத்தினால் சித்திக்கப்படுகிறது. வித்யா விந்ததே அமிர்தம், வித்யான்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தினாலதான் அமிர்தம் சித்திக்கும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கு. ஒருத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எது வரைக்கும் போகணும் கர்மம் உபாசனைகள், எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல கர்ம உபாசனைகள் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா உங்களுக்கு ஞானம் வர வர வர, இப்ப சிரவணம் பண்றீங்க, உலகத்துல இருக்கிற எல்லா கர்மமும் உங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப நடந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துக்குள்ளார வந்துட்டாவே அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை வயப்பட்டு எந்த கர்மத்தை பண்றதுக்கும் ரைட்ஸ் இல்லை அவனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கிளாஸ்ல வந்து இது எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் இதை அடையணும் அதை அடையணும்னு லௌகிகமா நம்ம எல்லா கர்மத்தையும் பண்றோம்னு வச்சுங்க. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு, என் பேர குழந்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு, என்னோட சொத்து இப்படி ஆயிப்போச்சு, என்னோட பணம் இப்படி ஆயிப்போச்சு, பேங்க் பேல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டானே, நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலங்கள் இருக்கு. அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்றோம். அப்படின்னா காய்கள் பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்தையும் குடிச்சுக்கிட்டு விஷத்தையும் குடிக்கிற மாதிரி. வேதாந்தத்துக்குள்ளார என்ட்ரி ஆயிட்டோமே அப்படின்னாவே எந்த கர்மம் நடந்தாலும் அந்த கர்மம் ஈஸ்வரார்ப்பணம்னு நீங்க பண்ணினீங்கன்னா
அந்த கர்மம் ஆபாச கர்மம் அப்படின்னு பேரு. சரீரத்துல நடக்குது, பலனை உத்தேசம் பண்ணாம பண்ணினீங்க அப்படின்னா அந்த கர்மம் என்னது? ஆபாச கர்மம். அது பொய்யானது, வேஷம், சும்மா காட்டி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கேரக்டருக்காக நடந்துட்டு இருக்கு. அப்ப ஈஸ்வரன் உள்ள இருந்து பண்றாரு அப்படின்ற பாவனையோட பிராணன் தான் எல்லாத்தையும் பண்ணுது. ஏகோ தேவோ சர்வபூதேஷு கூட்டக, ஒரே தேவன் தான் எல்லா தேகங்களிலும் ரகசியமா பிராண ரூபத்துல இருந்துகிட்டு அவன் தான் எல்லாத்தையும் பண்றான். ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா, ஒரே ஆள் தான் பாத்தீங்கன்னா எல்லா தேகங்கள்லயும் பிராண ரூபத்துல இருந்து போகம் பண்றான், அனுபவிக்கிறான் எல்லாத்தையும். ஒரே கர்த்தா தான் எல்லா தேகத்திலையும் பிராண ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா செயல் புரிகிறான். அப்ப அந்த பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் ஒருத்தன் தான், நான் செய்யவில்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு அபியாசம் பண்ணணும். அப்ப வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டு ஈஸ்வரன் பண்றாருன்ற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா கர்மா பண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும்? அது கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானம் சிரவணம் உள்ள போய் செட்டில் ஆகணும். மனசு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ற, ஆமா சாஸ்திரம் சொல்றது கரெக்டு, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இந்த நேத்தி பண்ற காரியம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்க இத்தின்னு காரியம் பண்ணலாம். எப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இந்த ஞானம், விவேக ஞானம் வந்துட்டு இது பொய்ப்பா, இது எதுக்கு பண்ணிட்டு, இதை பொய்ப்பா, ஐயோ இதை எதுக்கு பண்ணிட்டு, இதை பொய்ப்பா, இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க எல்லா இதுக்கும் கொஸ்டின் பண்ணுவீங்க. ஃபார்வார்ட் இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த கர்மயோகமா ஈஸ்வரார்ப்பணமா இந்த கர்மங்கள்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் பண்றதுக்கு தோணாது. இதுன்னு எதையும் பண்ண முடியாது, இது அப்படின்னு எதையும் பண்ண முடியாது. மனசு என்ன பண்ணும்? நேத்தி இது இல்லைன்னு எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கும். இது இல்லைன்னு விளக்கிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கர்மயோகம் சித்திக்கும். சிரவண காலத்திலையும் இந்த ஸ்தூலமான கம்பேரிசன் நிறைய புக்கை வச்சுட்டு கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ற வரைக்கும் நீங்க வெளியில இருக்கிற கர்மங்கள்லாம் இதுன்னு பண்ணலாம். அதையும் நிஷ்காமியமா தான் பண்ணணும். சகாமமா பண்ணினீங்க அப்படின்னா வேலை செய்யாது, இந்த வேதாந்தம் வேலை செய்யாது. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சகாமத்தோட ஆசை வயப்பட்டு கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க இந்த வேதாந்தம் வேலை செய்யணும் அப்படின்னா சித்தசுத்திக்காக கர்மத்தை பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணணும். அந்த காமிய நிஷ்காமிய கர்மங்களும் கூட மனன பரியந்த, மனனத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் சம்பவிக்கும். மனனம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தாட் ப்ராசஸ்ல மனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில புக்கு வச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு புக்கு வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன். காலையில பாத்தீங்கன்னா அது பண்றோம் இதை பண்றோம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கமே, இதே என்ன நினைக்கிறீங்க? ஈஸ்வரார்ப்பணம் தான். ஏன் நான் பாட்டுக்கு பேசாம இருக்கலாம்ல? அப்படின்னா இல்லை, நான் நல்லா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் விராட் உபாசனையா நான் நினைச்சு பண்றேன், ஈஸ்வரனுக்கு பண்ற பூஜையா இந்த பாடத்தை பண்றேன். உட்காந்து பிடிஎஃப் தயார் பண்ணி இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு அது இது என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரீரத்துல எது நடந்தாலும் அது ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு. இது கூட எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார காரியம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். கிளாஸ் கூட பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிடும். ஜபம் கூட பண்ண முடியாது. ஜபம் கூட நிஷேதம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல, கீதால. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனத்துக்கு மனனம் பாத்தீங்கன்னா ரெண்டு மனனம் சொல்றோம், ஸ்தூலம் சூக்ஷ்மம். இந்த ஸ்தூல மனனம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ். நீங்க மனனம் உட்கார்ந்து பண்ணுவீங்க, அதுக்காக உங்களுக்கு நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரேன் நான். இந்த மனனம் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஐயோ இது கீதையில எப்படி சொல்லியிருக்கா, பிரம்மசூத்திரத்துல எப்படி சொல்லியிருக்கா, அப்போ கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பகவத்கீதையில எப்படி சொல்லியிருக்கு, உபனிஷத்துல அதுல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா உபனிஷதங்களும் ஒரே விஷயத்த சொல்லுது அப்படின்னு நிச்சயம் வந்து என்னதான் பிரகாசப்படுத்துது நான் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்ததுக்கு பிறகு மனனம் முடிச்சிடும். அந்த நான்ல நிக்கிறதுக்காக ஒரு முயற்சி ஆரம்பிக்கும். அந்த முயற்சியில பாத்தீங்கன்னா ஸ்தூல மனனம் கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நேத்தி பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தியானம் மெதுவா ஸ்டார்ட் ஆயிடும். கண்ணு மூடி பண்றது. அந்த சூக்ஷ்ம மனனத்துல மனசு வேலை செய்யும். மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தாட் வந்தாலும் இது பொய் அப்படின்னு உடனே நீங்க படிச்ச ஒரு வேதத்துல படிச்ச உபனிஷத்து ஸ்ருதியோ இல்ல கீதாவோ இல்ல பிரம்மசூத்திரமோ ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஞாபகத்துல அதை வச்சுக்கிட்டு என்னோட தாட் எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்ருதிகள் மூலமா என்னோட தாட் ப்ராசஸ பாத்தீங்கன்னா நான் நிஷேதம் பண்றேன், நேத்தி. அப்ப அங்கேயும் சப்தம் இருக்கு, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள் தேவைப்படுது, ஒரு நியாயம் தேவைப்படுது. இது திருஷ்யம் அப்படின்னு ஒரு நியாயம் தேவைப்படுது. நான் திரஷ்டா, இது திருஷ்யம், திருஷ்யம் எல்லாம் பொய் அப்படின்னு. அங்கேயும் மனசு வேலை செய்யும்.
நேத்தி பண்றதுக்கும் ஒரு மனசு தேவைப்படுது, நேத்தி பண்ற மனசு தேவைப்படுது. அப்போ இதெல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போகும்போது ஆனா எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் கண்ணை மூடி உட்காந்து ஃபுல்லா வெளியில எங்க யாரு என்ன பண்றானே தெரியாது. வெளியில காரியமே இல்லை, உள்ள மட்டும் காரியம். எது வந்தாலும் வலிக்குது, இது தேகம் பார்க்கப்படுவது. வலியும் நான் இல்லை, தலை வலிக்குது, தலை நான் இல்லை, தலைவலியும் நான் இல்லை, தலைவலியை நான் அறிகிறேன். எனக்கு சைனஸா இருக்கு, சைனஸ் எனக்கு இல்லை, சைனஸை நான் பார்க்குறேன், வலியை பார்க்குறேன், வேதனையை பார்க்குறேன். எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, பால்காரன் வரான், ஆட்டோ போகுது, அது நடக்குது, இது நடக்குது. எதா இருந்தாலும் எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை பார்த்தீங்கன்னா இது பொய் திருஷ்யத்வாத், இது பொய் திருஷ்யத்வாத் அப்படின்னு பார்க்கப்படுவதால் பொய் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா நெகேட் பண்றது. அப்படி நெகேட் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்க நடக்குது? ஒருத்தன் கண்ண மூடி உட்கார்ந்து பண்ணும்போது. அந்த நேத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு வரும்போது கேள்வி வருது. அப்ப நேத்தி பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ரொம்ப ஜோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரொம்ப சீனியர் ஒரு நல்ல பக்குவமான ஆத்மா, ஒரு 75 வயசு இருக்கும்ல அவருக்கு, வந்தவருக்கு 75 வயசுக்கு மேலேயே இருக்கும், நல்லா தள்ளாம. என்னோட மாடி ஏறி என்னை பார்க்கவே முடியல அவரால். ஆனால் ரொம்ப விருப்பமா கிளாஸ் எல்லாம் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்காரு, பார்த்துட்டு போனார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, தள்ளாம வந்துருச்சு, 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், நியர்லி 80. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, சாமி நான் நிதித்தியாசனம் பண்றேன், காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணா போதுமான்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம் மனனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டைம் போட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் போட்டுலாம் பண்ண முடியாது. கிளாஸ் கேட்கலாம். இப்ப கிளாஸ் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு கிளாஸ், மத்தியானம் ஒரு கிளாஸ், அப்புறம் 10:30 மணிக்கு 9:30 to 10:30 ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன சொல்லலாம், ஜி நான் சிரவணம் 3 கிளாஸ் சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜி. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் திரும்பவும் 2 வாட்டி கேட்கறேன் ஜி. நம்ம ஸ்டூடெண்ட்லாம் அது மாதிரி இருக்காங்க, திரும்பவும் போட்டு கேட்கறவங்க இருக்காங்க, யூடியூப்ல கேட்கறவங்க இருக்காங்க. அப்ப சிரவண காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க மற்ற காரியங்களையும் விவகாரங்களையும் நடுவில் பண்ணிக்கலாம், எல்லா காரியங்களையும் பண்ணலாம். இந்த மனநத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்தூல மனநம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 10 நாள் லீவ் போட்டு எங்கேயா போடணும்னா, இப்போ இந்த 3 நாள் லீவ்ல பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போகணும், யோக சூத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில போயிட்டு பதஞ்சலியோட ஸ்தானம் சிதம்பரம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மனநத்துல பார்த்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் பண்றோம், சொல்லி கொடுக்குறோம். இந்த மனன காரியங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் விட்டு அனத்தியனம் 8 நாள் வச்சிருக்கோம், லீவு விட்டுருக்கோம். லீவ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சொந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம், உலக காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா இந்த மனநம் கூட பார்த்தீங்கன்னா மனசுல பண்ண உள்ள போயிடுச்சு அப்படின்னா, அந்த மனசுல பண்ணும்போது நேத்தி இதி ஆத்மா ரொம்ப விசேஷம். அதுக்கு பேர் என்ன பேருன்னா வீப்சா அப்படின்னு பேர். 2 வாட்டி யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல வீப்சான்னு பேர். 2 வாட்டி யூஸ் பண்றது, கட சடு குடு சலசல அப்படிலாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வீப்சான்னு பேர். அந்த வீப்சாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரம் பாணினி பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரம் பண்ற, நித்திய வீப்சயோகோ அப்படின்னு பேர். இது நித்திய வீப்சயோகோ அப்படின்னு பேருனா என்ன அர்த்தம், வீப்சோனா எப்பவுமே இது சட கட குடுன்னு அப்படின்னு யூஸ் பண்றது. நித்தியம் நேத்தி நேத்தின்னு ஏன் 2 வாட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நித்தியம் அப்படின்னா சதா காலமும் பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ண சிரவணத்துல உங்களுக்கு பிரேக் கிடைக்குது, 8 நாள் லீவு கிடைக்குது. காலையில பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், நடுவில் வேற எங்கேயாவது வேற விவகாரம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஸ்தூல மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க மனசுக்குள்ளார நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களோட டைம் ஃபுல் டைம் நித்தியமா எல்லா காலத்திலும் நேத்தி ஒவ்வொரு தாட்டையும் நேத்தி. அப்ப விவகாரம் சித்திக்குமா அப்படின்னா விவகாரம் சித்திக்காது. சூக்ஷ்ம மனனத்துல உட்கார்ந்தவன் உள்ள மட்டும்தான் தியானம் தான், அது ஒரு விதமான தியானம். அந்த தியானத்துல பாத்தீங்கன்னா இல்ல, இது எந்த தாட்டு வந்தாலும் நான் சிதம்பரம் போகணும், எதுக்கு போகணும், உனக்கு அந்நியமா சிதம்பரம் எங்க இருக்கு, நான் தான் சிதம்பரமா இருக்கேன். ஒரு ஆசீர்வாதம் ஆகுது, எதுக்கு ஆசீர்வாதம், யாரு எதுக்கு ஆசீர்வாதம், யாரு நீ வேற அவர் வேற இது வேறன்னு எங்க பேதம் இருக்கு. இது எல்லாம் சொப்பனத்துல மாதிரி ஜாகிரதத்துலதான் பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் நடக்குது. யோக சூத்திரம் சொன்னவரும் பிரம்மத்து மேல கல்பித்தம், அதை இப்ப சொல்லிக் கொடுக்க போற நான் பரமஹம்சானந்தாவும் கல்பித்தம், அதை கேட்க போறவங்களும் கல்பித்தம், சிதம்பரமும் அந்த பிரம்மத்துக்கு மேல கல்பித்தம். இது எல்லாமே கல்பித்தம், வாஸ்தவத்துல இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு இது எல்லாம் திருஷ்யம்னு எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி பண்ண. அப்ப சிதம்பரம் போக முடியுமா, நான் இப்பயும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு போயிட்டு அப்படின்னு முதல்ல தோணுச்சு. எப்பவும் போல வழக்கம் போல
இப்ப தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து தோணுது எதுக்கு சிதம்பரம் போயிட்டு, அதான் பகவானை டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் சுவாந்த கல்பித்தம், எனக்குள்ளாதான் கல்பித்தமா இருக்கு. எனக்குள்ளார கல்பித்தம்னா எதை போய் பாக்குறது, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டது. அப்ப நேத்தி பண்ண ஆரம்பிச்சாவே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு அதோட வீரியம், நீங்க எந்த காரியம் பண்ண போகும்போதும் போட்டும் போட்டும் என்ன இப்போ எல்லாம் பொய்யில என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு விட்டேத்தியா வந்து பாத்தீங்கன்னா மனசு அதுல இருந்து பிடிப்பை விட்டுட்டே போகும். கர்மம் பண்ணவே முடியாது. 24 மணி நேரம் எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி 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 நேத்தி. அப்போ எது வரைக்கும் கர்மம்? ஸ்தூல மனனம் வரைக்கும் நிஷ்காமியமான கர்மமும் சம்பவிக்கும், ஈஸ்வரார்ப்பணமும் சம்பவிக்கும். இப்ப நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, ராமகிருஷ்ண மடமா இருக்கட்டும், சின்மயா மிஷனா இருக்கட்டும், இது மாதிரி மடங்கள் எல்லாம் இன்னும் நார்த் இந்தியாலாம் பெரிய பெரிய மடங்கள்லாம் இருக்கு. சன்னியாசிகள்லாம் ஏகப்பட்ட கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கர்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னா நல்லா கிளியரா தெரிஞ்சுங்க. ஒண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்காம இருக்கணும், விவகாரத்துல இருக்கணும். கர்ம யோகம் சித்தசுத்தியை கொடுக்கும். இல்ல அப்படின்னா வேற வேற பர்பஸ்க்காக அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க யாரும் அந்த கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியாது. நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்படிங்க லட்சணம் பார்க்க போறோம், பகவத்கீதையில 6வது சாப்டர் பார்க்க போறோம், 18வது சாப்டர் பார்க்க போறோம். அதே மாதிரி 8வது சாப்டர் பார்க்க போறோம், 12வது சாப்டர் பார்க்க போறோம் பகவத்கீதையில. நீங்க வந்து சகுனத்தை அடையிறதுக்காகவே நீங்க சகுனத்தை அடையிறதா இருந்தாலும் சமாதி அபியாசம் தேவைப்படுது. சித்தத்தை அசைக்காம அந்த சகுன பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேசைய அப்படின்னு 12வது சாப்டர் சொல்றாரு. அனன்ய சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மையர்ப்பித மனோபுத்தி, என்னிடத்திலேயே புத்தி மனசெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு அதே சித்தத்துல வந்து ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணி உயிரை விட்டாதான் சகுனத்தையே பிராப்தி பண்ண முடியும். விவகாரம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நிறைய பேர் கர்மா பண்றாங்க, நல்ல கர்மா, எதுவுமே வந்து தப்பான கர்மா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். தர்மம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்மம் நமக்கான தர்மமா அதான் கேள்வி. இப்ப வந்து அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா போன முறை பேசினப்போ சொல்றேன், அகஸ்தியா பவுண்டேஷன் வந்து வெளியில வாங்கிச்சு, சும்மா அங்கேயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு, வாங்க இங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, இதை மனனம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னா, சுவாமி அதுவும் தர்மம் தான் சுவாமி, பெரிய தர்மம் போயிட்டு இருக்கு சாமி, அதுவும் தர்மம் தான். நிறைய பேருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கறது பெரிய தர்மம் தான். நிறைய டிராவல் பண்றாரு, அதுவும் தர்மம் தான், உலகத்துக்காக தான் பண்றாரு. ஆனாலும் கூட அது மோட்ச தர்மமானு கேட்டீங்கன்னா மோட்ச தர்மம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை விக்ஷேபப்படுத்துறது. மெதுவா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே தான் போகணும் ஒழிய திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உலக விவகாரங்கள்ல பெருசா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல காரியம், உலகம் நிறைய நல்லா இதா இருக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது, லோக்கத்தை தான் கொடுக்கும். சித்த சுத்தியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எடுத்தீங்கன்னா சொல்பம் அப்பியசிய திராயத்தே மகத்தோபயா கீதால சொல்ற, நீங்க கொஞ்சம் பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கொடுத்து வைராகியத்தை கொடுத்து போதுன்ற எண்ணம் வந்துடும். அப்ப எங்கேயோ பாவனையில வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பாவனையில மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அதனாலதான் நான் என் பக்கத்துல வரவங்களை எல்லாத்துட்டையும் சொல்றது, என் பக்கத்துல இருந்தாங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குற இடத்துல வித்யா பிரசாத் வந்து பிரசாதம் கொடுக்குறேன், நாராயண ஹரி கொடுங்க சொல்லிட்டே கொடுங்க. நாராயண ஹரி கொடுக்கும் போதெல்லாம் நாராயணன் யாரு கொடுக்குறோம்? நாராயணன் கொடுக்குறீங்க. யாரு கர்த்தா? நாராயணன் தான் கர்த்தா. யாரு போக்தா? நாராயணன் தான் போக்தா. நான் பண்றேனா? நான் பண்ணல, யாரும் பண்ணவும் இல்லை, யாரும் எடுக்கவும் இல்லை, யாரும் கொடுக்கவும் இல்லை, யாரும் எடுக்கவும் இல்லை. பாவம் பண்ணுங்க, திரும்ப நாராயணனுக்கு கொடுக்குறேன், ஈஸ்வரனுக்கு கொடுக்குறேன்னு பாவிங்க அப்படின்னு. அப்ப கொடுக்கும் போது அகங்காரம் வருமானு கேட்டீங்கன்னா அகங்காரம் வராது. வேற ஏதாவது யாராவது அங்கீகாரம் பண்ணணுமா? அங்கீகாரம் பண்ண வேணாம். பேனர் போடலாமா? தேவையில்லை. எந்த வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே தேவையில்லை. யாரும் அங்கீகாரம் கொடுக்க வேணாம். எதுக்கு அங்கீகாரம்? என்னோட அந்தக்கரண சுத்தி மனசாந்தி தான் முக்கியம். அப்போ நீங்க இந்த கர்மயோகத்தை முறையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் 30 வருஷம் 40 வருஷமா கர்மயோகம் பண்ண வேணும். எதுக்கு 30 வருஷம் 40 வருஷம்? அப்ப நீங்க எங்கேயோ எரர் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாவத்தோட ஈஸ்வர பாவனையோட நீங்க பண்ண அந்த கர்மம் உங்களை வந்து கர்மத்திலிருந்து லிபரேட் பண்ணிட்டு உங்களை வந்து சுதந்திரமாக்கிடும். சுதந்திரமாக்குனதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க? குரு பிராப்தி, சிரவணம் கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ணணும்? நம்ம பண்ண கர்மயோகத்தோட உபாசனையோட ஈஸ்வர ஆராதனைகளோட பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்ப வேதாந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கிளியர் ஸ்டெப் வச்சுக்கணும். கர்மம், கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா திரும்ப என்ன பண்ணணும்? ஞானம், சாந்தியானாம் ஞான யோகா.
சிரவணம் பண்ணினீங்க அப்படின்னா மற்ற கருமங்கள்லயோ இதுலயோ ஈடுபடாம என்ன பண்ணணும், மெதுவா 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 இதுலயே சிந்தனை கொடுத்து இதுக்கு என்ன இருக்கோ அதையே பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த சித்த சஞ்சலத்தை நீக்கிறதுக்காக ஓங்கார உபாசனை பிராண உபாசனைகளை பண்ணிட்டு பேசாம பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் வெளியில விட்டுட்டு பேசாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த சிரவணம். மனனம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உபாசனைகளையும் விட்டுறது. நிதித்தியாசனம் சூக்ஷ்ம மனனம் பண்ணும் போது ஜபம் இருக்காது. சூக்ஷ்ம மனனத்துல ஒரே ஒரு காரியம் தான், நேத்தி 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 நேத்தி. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல பாத்தீங்கன்னா நேத்தி 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 பண்ணி 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 கடைசியில தான் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த தான்லயே தொடர்ந்து நிக்க போறது, அதான் நிதித்தியாசனம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஜபங்களோ எந்த நேத்தி நேத்தின்ற சப்தங்களும் கூட அந்த இடத்துல இருக்காது. வெறும் தான் 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 ஸ்புரணத்திலேயே நின்று அனுபூத்தி அடைகிறது. ச பிராமணக, அவன் பிராமணன் ஆகிறான், பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்மம் பாத்தீங்கன்னா எது வரைக்கும், வேதாந்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் கர்மயோகம். வேதாந்தத்திலயும் பாத்தீங்கன்னா விராட் உபாசனையா கர்மயோகத்தை பண்ணுவோம், ஹிரண்ய கர்ப்ப உபாசனைய பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மம் சித்திக்காது. அப்ப கர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரண சுத்தியை உண்டு பண்றதுக்கும் சித்த ஏகாகிரதத்தை உண்டு பண்றதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு கர்ம உபாசனைகள் தான் சாதனம், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஞானம் சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அந்நியமா அப்போ யாராவது திரும்ப திரும்ப, இப்ப நான் அஜித் சார் ஏன் எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, அஜித் சார் மாதிரி எனக்கு இது என்னோட தெரிஞ்சவங்களா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஹேபிட் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கர்மம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட். டெய்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க, கர்மா தான், நல்ல கர்மா தான், சேலரி வாங்க மாட்டாங்க, சேவையா பண்ணுவாங்க. இப்ப அஜித் சார்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கர்மாக்கள்லாம் பண்றாரு, நிறைய பேர் பண்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் சேவையிலே பண்ணிட்டு திரும்ப கர்மத்தை விட முடியாது, சேவையை கூட விட முடியாது. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 70-80 வயசானா கூட பாத்தீங்கன்னா கர்மத்தை விட மாட்டாங்க. அதுதான் தப்பு. அப்ப என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், கிளியரா புரிஞ்சுக்கணும். அதான் ஆச்சாரியர் இங்க ஒரு லாஸ்ட் நேத்து பாடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நகி நத்தியாக பாரவோ, நதிய பாத்தீங்கன்னா தாண்டறதுக்கு, ஒரு நதியை தாண்டி அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு போகிறவன் நதியாக பாரகோ, நதியை கடந்து போக இச்சைப்படுறவன். நாவம் ந முஞ்சதி, நான் படக விட மாட்டேன். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா யதேஷ்ட தேச கமனம் பிரதி சுவாதந்திரிய சதி. அந்த கடைக்கு போய் சேர்ந்தாச்சு, போட்டுக்காரன் கொண்டு போய் இறக்கி விட்டான். இறங்கிட்டு நீங்க இறங்குங்க அப்படின்றான். நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் படகைய புடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன, நான் படகை விட மாட்டேன், இது பாத்தீங்கன்னா என்ன ஏத்திட்டு வந்தது, இந்த ஆத்தை கடந்து வர்றதுக்கு இந்த படகு தான் யூஸ் ஆச்சு எனக்கு, அதனால நான் படகு தான் எனக்கு சிறந்தது, நான் படகை விட மாட்டேன் அப்படின்னு எவராவது படகை விடாம இருந்தாருன்னா எவ்வளவு முட்டாள்தலையோ. படகு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரை சேர்றதுக்கு தான் படகு. கரை சேர்ந்ததுக்கு பிறகு படகு விட்டுறணும். விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரமா பாத்தீங்கன்னா இறங்கி மோட்ச பூமியில ஞான பூமியில பிரவேசம் பண்ணணும். இதுல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சின்மியா மிஷின் மாதிரியோ இல்ல ராமகிருஷ்ண மடத்து மாதிரியோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லிமிட்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியும். நல்ல ஆட்கள் புரிஞ்சவங்க இருக்காங்க, நல்ல குருநாதர்கள் அமைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வெகுஜனங்களா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தப்பா புரிதல் இருக்கும். கர்மயோகத்தினாலேயே மோட்சம் கிடைச்சிரும், உபாசனையினாலேயே மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, இது வெறும் படகு மாதிரி உபாயம். உபாயம் பாத்தீங்கன்னா அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அந்த உபாயத்தை விட்டுட்டு லட்சியத்துக்குள்ளார பிரவருத்தி ஆகும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், இதுதான் அந்தரங்க. இதுல சாட்சாத் சாதனம், நேரடி சாதனம். அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா படகை விட்டுற மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கர்ம உபாசனைகளை விட்டுட்டு கேவலம் 24 மணி நேரமும் இதே விஷயத்துல காரியம் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா திருப்பராய்துறை தப்பாவன மாதிரியான சில நிறுவனங்கள்லாம் இருக்கு திருச்சியில். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா 70-80 வயசு வரைக்கும் கர்மயோகமே, சாகர வரைக்கும் கர்மயோகமே பண்ணி செத்து போவாங்க. ஐயோ என்ன தப்பு பண்றாங்க. கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா கரெக்டான பாவனையோட சொல்ல போற, பகவத்கீதையில ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். அப்போ கரெக்டான நாலேஜ் கிடைக்கலன்னா என்ன பாவத்துல எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஒரே ஒரு காரியம், ஒரு சனிக்கிழமை ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு தான் மனசு பாத்தீங்கன்னா அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி பாவ சுத்தி மாதிரி நடக்குது. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் நான் என்ன பண்றேன்னு ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணும்போது ஒரே சந்தோஷம், ஒரே திருப்தி. சந்தோஷம்னா என்ன அர்த்தம், வெறும் திருப்தி மட்டும் அனுபவிக்கிறேன்.
ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்தியை அனுபவிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல மனசு திருப்தி மயமா போயிடும். ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்ப பேசா விட்டா போதும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அப்படியே சொஸ்தமா இருக்க முடியும். அப்ப எங்கேயோ தப்பு பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்றாங்க, விவகாரம் தப்பு தப்பான விவகாரங்கள், ராகத்வேஷங்கள், அது மாதிரியான விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமே ஆகாது. ஏதோ ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஈல்டு எடுத்தீங்கன்னா அது கர்மயோகம். ஒரு நேம் இல்ல அப்படின்னா வேற ஏதோ லாபங்கள் அப்படின்னு டைரக்டா வரணும்னு இல்லை, வேற வேற காரியங்கள் இருக்கும். வேற வேற காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு லாபங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கர்மயோகம் இல்லை, அது வந்து பலனை கொடுக்கவே கொடுக்காது. அப்ப என்ன எண்ணம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை விடுறதுக்கு எண்ணமே வராது. உண்மையான கர்மயோகம் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கே மனசு தோணும், போதும் பண்ணது போதும், எல்லாம் போதும் அப்படின்னு விசிராந்திய கண்ண முடி உட்காரலாம், தூண்ல சாஞ்சி உட்காரலாம் சாமி அப்படின்னு தோணும். அன்னதானமாவது மண்ணாங்கட்டியாது, ஒன்றும் பண்ண வேணாம் சாமி அப்படின்னு பேசாம கோயில் தூண்ல போய் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கலாம்னு தோணும். அப்படி அப்படி தோணுச்சுன்னா மட்டும்தான் நீங்க கர்மயோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல எனக்கு அந்த திருப்தி வரல அப்படின்னா, ஆத்ம திருப்தி வரலன்னா இன்னும் கர்மயோகத்துல பாவம் இல்லை. ஏதோ ஈல்டு உங்களுக்கு அங்கீகாரத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க பண்றீங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒருத்தன் நல்லா பண்ணுனா அப்படின்னா அந்த கர்மத்தை உபாயம்னு தெரிஞ்சு அந்த கரை வந்தோன போட்டை விட்டுட்டு இறங்குற மாதிரி இந்த கர்ம உபாசனைகளை விட்டுட்டு இந்த ஞான மார்க்கத்துல பிரவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு பாடம் ஆரம்பிச்சு. நகி ஸ்வபாவ சித்தம் வஸ்து. ஸ்வபாவ சித்தம் வஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம், நான். எது ஸ்வபாவ சித்தம், தன்னாலேயே சித்தமானது எது, நான் அடைஞ்சிங்களா நீங்க, நான் அடைஞ்சமா அப்படின்னு கேட்டா நானும் அடையல, இந்த தேகத்தை அடைஞ்சோம். டெய்லி காலையில வேக்கப் ஆகும் போது இந்த தேகத்தை அடையிறோம், டெய்லி ராத்திரி தூங்க போகும்போது இந்த தேகத்தை விட்டுடுறோம், சொப்பனத்துல வேற ஒரு தேகத்தை அடையிறோம், சொப்பனம் முடியும் போது அந்த தேகத்தையும் விட்டுடுறோம், டீப் ஸ்லீப் போகும்போது தேகமே இல்லாம போயிடும், அந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த 3 அவஸ்தைகள்லையும் மாறாதவனா யார் இருக்கா, நான் இருக்கேன். நான் அடையப்படுற வஸ்து இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. நான் வந்து ஆப்ஜெக்ட் இல்லை, இந்த தேகம் ஆப்ஜெக்ட். அதனால்தான் டெய்லி அடையிறோம், டெய்லி விடுறோம். சொப்பன தேகத்தையும் அடையிறோம், விடுறோம். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கர்மத்தினால ஒரு தேகம் கர்மத்தினால அடையப்படுது. கர்ம உபாசனைகளுக்கு ஏத்த மாதிரி தேகம், மனசு, இந்திரியங்கள் எல்லாம் அடையப்படுறதா இருக்கு. ஆனா வந்து ஒரே வஸ்து இந்த உலகத்துல அடையப்படாதது ஒண்ணு இருக்கு, நித்திய பிராப்தமா இருக்கிறது, சுபாவ சித்தம்னு பேரு. சுபாவ சித்தம்னா இயல்பாகவே அடையப்பட்டது. எது, நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நகி விட்டுருங்க, சுபாவ சித்தம் வஸ்து. ஒரு வஸ்து சுபாவமாவே சித்தமாயிருக்கு அப்படின்னா சிஷாத இஷதி, நகி சிஷாத இஷதி சாதனைகி, நகியை தூக்கி அங்க போட்டுக்கணும். நகி சிஷாத இஷதி சாதனைகி. சாதனைகினா சாதனங்களால் அடைய ஆசை உண்டாக முடியாது. ஒரு வஸ்து எனக்கு சித்தமாயிருக்கு, செல்போன் இருக்கு என்கிட்ட. ஒரு போன் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், ஒரு போன் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறேன், செல்போன் வேணுமா சாமி? வேணாம். ஏன்? செல்போனை வாங்குறதுக்கு நம்ம சென்னை போய் வாங்கிடுவாங்க. எதுக்கு சென்னை போய் வாங்கணும்? ஏன் சாமி வேணாமா அப்படின்னா, அதான் என்கிட்ட பிராப்தமா இருக்கு. ஒரு செல்போன் பிராப்தமா இருக்கு. பிராப்தமா இருக்கு அப்படின்னும் போது அதுல திருப்தியும் இருக்கு, அந்த திருப்தியும் இருக்கு, பிராப்தமும் ஆயிருக்கு அப்படின்னும் போது நான் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போய் பஸ் ஏறி போய் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அங்க கூட்டத்துல மாட்டி ஒரு போனை வாங்கி திரும்ப கொண்டு வரணும்? எதுக்கு அப்படின்னு கேட்பேன். அப்ப தேவையில்லாத வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணி நம்ம அடையப்பட்டு வஸ்துவை திரும்ப அடையறதுக்கு முயற்சி செய்ய மாட்டோம். இந்த நான் அப்படின்றது நமக்கு நேச்சுரலாவே சுபாவ சித்தம். இந்த நான் அடையப்பட்டது, நித்திய பிராப்தம். அப்ப நானை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனங்களை கொண்டு, சாதனைகி நகி சிஷாதைஷதி, சாதனங்களை கொண்டு சித்தப்படுத்துவதற்கு இச்சை உண்டாக முடியாது. அடையப்பட்ட வஸ்துல சாதனங்களை வச்சு திரும்ப அடையணும்ன்ற இச்சை உண்டாகுது. நான் அடையறதுக்கு எந்த ஆசையும் நமக்கு உண்டாகாது. அப்ப நமக்கு ஆசை வந்து பாத்தீங்கன்னா நானை அடையறதுக்கான ஆசை இல்லை. அதனால்தான் கீதால வந்து 18வது சாப்டர் சொல்லும்போது சொல்றார், பிரம்மஜானே யத்தனக ந கர்த்தவ்யா. கீதாச்சாரியார் 18வது சாப்டர்ல வந்து அந்த நிதித்தியாசனத்தோட பிரகரணத்தை சொல்றார், பிரம்ம ஞானத்தை வந்து தன்னை அறிவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா தான் பிரம்மமா இருக்கிறது, தான் பிரம்மம். அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளை ஏத்தி வச்சிருக்கோம் பாருங்க.
இந்த தேகாதிகளை ஏத்தி வச்சோன்னு பிரம்மம் ஜீவனம் ஆயிடுச்சு. இந்த நான் பிரம்மம், நான் அப்படின்றது வெறும் நான் தான், எல்லா தேகத்திலையும் ஏக்க நானா இருக்கு, ஒரே நானா இருக்கு, அதான் பிரம்மம், சர்வ வியாபகம் அது. ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை எடுத்து வச்சோன்னே ஆகாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பானையை செஞ்சு பானையை வச்சோன்னே ஆகாசம் பாத்தீங்கன்னா பானைக்குள்ளார வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? பானை உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆகாசம் இருந்துச்சு, பானை உடைஞ்சு போன பிறகும் ஆகாசம் அப்படியேதான் இருக்க போகுது, பானை இருக்கும் போதும் அதுக்குள்ளார ஆகாசம் இருக்கு. எந்த காலத்திலையும் பானை அந்த ஆகாசம் லிமிட் ஆகிறதே இல்லை. அப்ப எது உண்டாச்சு? இந்த தேகம் உண்டாச்சு. தேகம் உண்டானோடனே நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அந்த நான் தேகத்துக்குள்ளார லிமிட் ஆன மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதான் இப்ப இந்த தேகம் தான் பாத்தீங்கன்னா இந்த நானை பாத்தீங்கன்னா பிரம்மமா அறிய விடாம இந்த நானை பாத்தீங்கன்னா லிமிட்டா ஜீவனா அறிய பண்றதா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் தான் பிரம்மம், நானை பாத்தீங்கன்னா அடைஞ்சுதான் இருக்கும். அப்ப பிரம்ம ஞானத்தை அடையிறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவித்யினால இந்த ஆத்மாக்கு மேல நானுக்கு மேல எதையெல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறோமோ அந்த நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிறதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்லி இத நேர்த்தி பண்றது, அதுல இருக்க புத்திய போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சதா காலமும். அந்த போக்கஸ் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது மட்டும்தான் பிரம்ம ஞானத்துல கர்த்தவியம் செய்ய வேண்டியது. அப்படி ரொம்ப கிளியரா பாஷ்யம் பண்றார். இங்கேயும் ஆச்சாரியா சொல்றார், கர்மம்ன்றது சாதனம், உபாசனங்கள் அப்படின்றது சாதனம். கர்மமா இருக்கட்டும் உபாசனைகளா இருக்கட்டும், லௌகிக கர்மா இந்த லோகத்தை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வைதிக கர்மா இஷ்டபூர்த்த தத்த தானம்ன்ற கர்மங்கள் பித்ருலோகம் வரைக்கும் அடைய பண்ணுது. உபாசனைகள் பிரம்மலோகம் வரைக்கும் அடைய பண்ணுது. ஆனா பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகளோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான். அப்ப இது எல்லாம் சாதனங்கள். இதை வச்சுக்கிட்டு என்ன அடைய முடியுமா சுவாமி? ஏன் அடையணும்? பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இதுல திருவண்ணாமலைக்கு எந்த பஸ் போகும்னா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, சாமி நீ திருவண்ணாமலையில தான் சாமி இருக்க. இல்ல நான் திருவண்ணாமலைக்கு போகணும். திருவண்ணாமலையில தான் இருக்க நீ. இல்ல நான் திருவண்ணாமலைக்கு போகணும், பைத்தியம் போல இருக்கு அப்படின்றோம். உண்மைதானே? அதே மாதிரிதான் நானும் அடையணும். அப்ப நீ இப்ப என்னவா இருக்க? நானாதான் இருக்கேன். அப்ப நானும் அடைய முடியுமா? நானும் அடைய முடியாது. நானும் அடையறதுக்கு பாத்தீங்கன்னா கர்மமோ உபாசனையோ சாதனம் இல்லை. எந்த சாதனத்தை கொண்டும் நித்திய பிராப்தமா இருக்கக்கூடிய நானை அடைய முடியாது. என்னைக்காவது நானை அடையறதுக்கு உங்களுக்கு ஆசை உண்டாகுமா அப்படின்னா, நானை அடையறதுக்கு எப்பவுமே ஆசை உண்டாகாது. ஏன்னா சப்ஜெக்ட் எப்பவுமே அடையப்பட்டது. நம்மளுடைய கர்ம உபாசனைகளால் அடைய போறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நயகரா ஃபால்ஸ் போனா நல்லா இருக்கும், ஆல்ப்ஸ் மலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிதான் நமக்கு தோணும் ஒழிய என்ன நான் பிராப்தி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணாது. ஏன்னா நான் பிராப்தமா இருக்கேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு, அடையப்பட்ட வஸ்து அடையறதுக்கு எந்த சாதனங்களை கொண்டும் அடையணும்னு ஆசை உண்டாகவே முடியாது. அது மட்டும் இல்ல, சுபாவ சித்த ஆத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? ஆத்மானா என்னது? ஆத்மா ஆத்மான்னு படிச்சுக்கிட்டே போகாதீங்க, நான் போடுங்க. எல்லா இடத்துலயும் நான் பாத்தீங்கன்னா சுபாவ சித்தா. நான் சுபாவமாவே இயல்பாவே அடையப்பட்டவனா இருக்கேன். நான் என்னைக்கோ போறவன் இல்லை. நேற்று கத்திரிக்காய் சாம்பார் நான் தான் சாப்பிட்டேன். நேற்று சொப்பனத்துல ஹரித்வார் போய் ஸ்நானம் பண்ணவன் நான் தான் நேற்று பாத்தீங்கன்னா பேராசிட்டமல் போட்டு ஆனந்தமா தூங்குனேன். அப்ப மூணு காலத்திலயும் யார் இருந்தா? நான் இருந்தேன். ஆனா 3 காலத்திலயும் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ட பர்சன் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இல்ல. சொப்பனத்துல இருந்தவன் பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இல்ல. இந்த 2த்துலயும் இருந்தவன் பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இல்ல. அப்ப 3 அவஸ்தையிலையும் இருக்கிற பர்சன் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 3 தேசகால வஸ்துக்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆள் மாறாதவனா சதா எடுத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னா நான் மாத்திரம். அப்ப நான் பாத்தீங்கன்னா புதுசா அடையிறதோ விலகிறதோ இல்லை. ஹேய உபாதேய வரிஜிதகன் சாஸ்திரத்துல ஒரு லட்சணம் சொல்ல போறோம், கீதால வரப்போகுது. ஹேயம்னா தியாகம் பண்ணவும் முடியாது. என்னை பிடிக்கலங்க, என்ன பிடிக்கலன்னு நான் என்ன விளக்க முடியுமா? யோசிச்சு பாரு, என்ன விளக்க முடியாது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனா என்ன பிடிக்கலன்னு என்னால தியாகம் பண்ண முடியாது. சரி, ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு எதையாவது சாதனங்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கிரகணம் பண்ணலாம், விலை கொடுத்து வாங்கலாம், போய் அடையலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அடைய முடியாது. இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா தள்ளவும் முடியாது, கிரகணம் பண்ணவும் எடுத்துக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா சொத சித்தமா இருக்கிறது. இந்த நான் அப்படின்றது சுபாவ சித்த ஆத்மா.
அது மட்டும் இல்ல ததா அது போலவே ந ஆபிப இஷிதஹ பானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைதல். அடையறதுக்கு முடியுமாப்பா அப்படின்னு கேட்டா, நான் இங்க இருந்து வேலூருக்கு போறேன், இங்க இருந்து டெல்லிக்கு போறேன், இங்க இருந்து சிதம்பரம் போகணும், இங்க இருந்து கோயம்புத்தூர் போகணும் சொல்லலாம். போய் அடையணும், நரகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், பிரம்மலோகத்துக்கு போகணும், இது மாதிரி நிறைய ஊரெல்லாம் அடையலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னை அடைய முடியாது, என்னை சித்தப்படுத்தவும் முடியாது, என்னை அடையறதுக்காகவும் நான் ஆசைப்பட முடியாது. ஆத்மத்வே சதி நித்திய பிராப்தத்துவா. ஆச்சாரிய சொல்றார் நித்திய ஆப்தத்துவா. பிரா போட்டீங்கன்னா பிராப்தத்துவா, பிராவை விட்டுட்டீங்கன்னா ஆப்தத்துவா. நித்தியமா நான் அடையப்பட்டவனா இருக்கேன். அப்ப நான் எங்க போய் அடையிறது? எங்கேயாவது போய் அடையிறதா? என்ன பிரம்மலோகத்துக்கு போய் என்ன அடையலாமா அப்படின்னா, பிரம்மலோகத்துக்கு போய் என்ன அடையணும்? நான் தான் இங்கேயே இருக்கேனே, அடையப்பட்டவனா இருக்கனே. அப்ப பிரம்மலோகத்துக்கு போய்லாம் என்ன அடைய வேணாம். எங்க போனாலும் என்ன அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா அடையப்பட்டவனாகவே, நித்திய ஆப்தத்துவா, நித்தியமா அடையப்பட்டவனா இருக்க. அப்ப கர்ம உபாசனைகள் தேவை இருக்க. அதுக்கு அடுத்தது வந்து நாப்பி விசிகார இஷிதா. என்னை விகாரம் பண்ணிக்க முடியுமா? நான் இப்போ ஜீவாத்மாவா இருக்கேன். சைவ சித்தாந்தத்துல சொல்ற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மாவா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சதாசிவனோட ஐக்கியமாகணுமா? வேற வேறையா இருந்தா தானே மலம் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யா மலத்தை நீக்கி என்ன பண்ணணும்? ஆணவ மலம், அவித்யா மலம், இதெல்லாம் சொல்றாங்க. மும்மலங்கள் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. இந்த 3 மலங்களையும் நீக்கி ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா சிவனாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடையணுமா? சிவன் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக வேணாம். ஏற்கனவே ஜீவோ பிரம்ம இவன் ஆப்பற. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கு மேல பானை இருக்கு. கட்டாகாசம், கடத்துக்குள்ளார பானைக்குள்ளார இருக்க ஆகாசம் வேற, வெளியில இருக்கிற மகாகாசம் வேறன்னு எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரே ஆகாசம் தான் இருக்கிறது. கடத்துக்குள்ளார இருக்கிறத நம்ம கட்டாகாசம் சொல்றோம், வெளியில இருக்கிறத மகாகாசம் சொல்றோம். வாஸ்தவத்துல மகாகாசமும் கட்டாகாசமும் வேற வேற இல்லை, ஒரே ஆகாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற கான்சியஸ்னஸ்க்கு பேரு ஜீவன் பேரு. வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கிற நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அந்த மொத்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்குள்ளதான் இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். வாஸ்தவத்துல எது கல்பிதம்? பானை மாதிரி இந்த தேகம் லிமிட் பண்ற மாதிரி தெரியுது. இது இல்யூஷன். இந்த தேகம் இல்யூஷன். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் பிரம்மம் தான். அப்ப ஜீவன் பிரம்மமா ஆகவேனா? பிரம்மமா வந்து பாத்தீங்கன்னா ஆகணுமா அப்படின்னா ஆகவேனா? ஜீவன் பிரம்மமா தான் இருக்கான். அதனாலதான் தத்துவமசி, நீ அதுவா தான் இருக்கேன்னு மந்திரம் சொல்லுது. நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு வாக்கியம் சொல்லுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னை வேறொன்றா விசிகார இஷிதக, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் பண்ண முடியுமா? நான் சுத்தி ஆகணும். நான் சொல்ற தத்துவத்தை சொல்றேன். நார்மலா நான் அங்க போகணும் ஜி, எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க போக முடியுமா? தேகம் போகும். நான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? பாடி ரொம்ப, நான் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டேன். யாரு? நான் ரொம்ப வெயிட் கம்மியாயிட்டேன். நான் டெய்லி இனிமே என்ன பண்ணுவேன்? ஃபுட்டு வந்து ஹேபிட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். நான் நல்லா குண்டாகும். நான் எங்க குண்டாக முடியும்? நான் ஏக்கரூப்பம். நான் குண்டாக முடியாது. சரீரம் தான் குண்டாகும். சரீரம் தான் வந்து பாத்தீங்கன்னா விகாரத்தை அடையும். நல்லா பன்னீரும் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலாவை டெய்லி சாப்பிட்டேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொஞ்சம் ஃப்ளஷ் எல்லாம் வந்து நல்ல வெயிட்லாம் ஏறி போஷாக்கு ஆகும். எது ஆகும்? தேகம் ஆகும். நான் வந்துதான் எதுவுமே இல்லையே, இந்த தேகமே இல்லையே. நான் எப்பவும் போல ஏக்க ரூபத்துல இருக்கேன். அப்ப இந்த தேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் யூடியூப்ல வர்றதுக்கு கொஞ்சம் சரியா இல்லை. ஒரு கண்ணாடி பார்க்கணும். எங்க மாற்றம்? கொஞ்சம் டை அடிச்சா நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் தாடிலாம் கொஞ்சம் ரொம்ப நரைச்சி போச்சு. டை அடிச்சா நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் இறைச்சி போயிடுச்சு உடம்பெல்லாம். கொஞ்சம் நல்லா புஷ்டியான நல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோமே, இதெல்லாம் எங்க நடக்குது? தேகத்தில். அப்ப விகாரங்கள் எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு இன்னைக்கு காலையில கீதால பாத்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். விகாரங்கள் எல்லாமே, ஷட் விகாரங்கள் எல்லாமே எங்க நடக்குது? தேகத்துலதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விகாரங்களும் சம்பவிப்பதில்லை. நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெயிட் லாஸ். எந்த யூடியூபை இப்போ ஓபன் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதை குடிங்க அதை குடிங்க. நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு எவனுமே போட மாட்டேன்றான். நானும் வீடியோவை பார்ப்பேன், எதை சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்றது எவனுமே. அப்ப என்னன்னா ஊர் ஃபுல்லா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு தான் ஆள் காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு வெயிட் லாஸ்? எதுக்கு வெயிட் கெயின்? சரீரத்துக்கு வெயிட் லாஸ். சரீரத்து தான் வெயிட் கெயின் பண்ணணும்.
நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வெயிட்டும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவிகாரஹா. இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? விகாரம் இல்லாதது. அதனால இந்த விகாரம் இல்லாததை பத்தி ந அபி விசிகார இஷிதக, இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நானை வந்து விகாரப்படுத்துறதுக்கு, விகாரம்னா மாற்றம் அடைய பண்றதுக்கு விருப்பம் உண்டாகவே உண்டாகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் நிர்விகாரம், அவிகாரம், மாற்றம் இல்லாதது. அது மட்டும் இல்ல ஆத்மத்வே சதி. இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவா இருந்துகிட்டு நித்தியத்துவா சதா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்ல புராணம், சனாதனம், இதெல்லாம் சப்தங்கள் பார்க்கிறோம். சனாதனம் என்றும் இருப்பது. அது மட்டும் இல்லாம அதிகாரித்துவா, விகாரம் இல்லாதது. 6 விதமான விகாரங்கள் இல்ல, பாவ விகாரங்கள். அது இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா அவிஷயத்துவா, அவிஷயம்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆப்ஜெக்ட் இல்ல, விஷயம் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமூர்த்தத்துவாச்ச, அதுக்கு வந்து மூர்த்தம் இல்ல, ஃபார்ம் இல்ல, அவயவங்கள் இல்ல. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்க ரூபத்துல இருந்துட்டு இருக்கேன், திரஷ்டாவா இருக்கிறது சச்சிதானந்த ரூபம் தான். இதை அடையறதுக்கான முயற்சி கர்மங்களால், உபாசனைகளால் என்னை அடைய முடியாது. மனசுல புரிஞ்சுங்க. பரமஹம்சானந்தா என்னைக்குமே இத சொல்ல மாட்டார். பரம்பரையில இருக்கிற எந்த குருமார்களும், நல்ல வேதாந்தம் படிச்சவங்க தன்னை அடையணும்னு எங்கேயுமே சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்ம உபாசனைகள் எல்லாமே பியூரிபிகேஷனுக்காகத்தான், உபாயங்களாத்தான் பயன்படுத்த ஒழிய தன்னை அடைவதற்காக இல்லை. சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்யதே. வஸ்து அடையறதுக்கு, என்னை அடையறதுக்கு கர்ம உபாசனைகள் பிரயோஜனப்படாது. எதுக்காக அப்படின்னா சித்தத்தை சுத்தி பண்றதுக்காக மட்டும்தான் கர்ம உபாசனைகள், அது உபாயம். அப்ப நான் அடையறதுக்கு ஆசை உண்டாகாது. நான் அடையப்பட்டவன், நித்தியமானவன். அது மட்டும் இல்ல, என்ன அடைய முடியாது, என்னை சித்தப்படுத்த முடியாது, நான் சித்தமானவன். என்னை விகாரப்படுத்த முடியாது, நான் நிர்விகாரமானவன். நான் தேகம் இல்லாதவன், அமூர்த்தமானவன். நான் விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கும். ஸ்ருதேஷ்ட, ஸ்ருதியும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சொல்லுது. ந வர்த்ததே கர்மனா இது. பிருகதாரண்யத்துல 4:4:22, 4:4:23 இந்த 2 மந்திரங்கள் நல்லா திரும்ப திரும்ப வச்சுக்கணும். 4:4:22 நேத்தி வருது. பெரிய மந்திரம், ஒரு பேராகிராஃபா இருக்கும் 2 மந்திரங்களும். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 4:4:23. இந்த 2 மந்திரம் எல்லா இடத்துலயும் அதிகமா கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 4:4:22 எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. பிருகதாரண்யம் 4:4:22, பிருகதாரண்யம் 4:4:23. இந்த 4:4:23 என்ன சொல்லுதுன்னா ந வர்த்ததே கர்மனா, கர்மத்தினால் இந்த ஆத்மா வளர்வது இல்லை. எந்த கர்மத்தினாலையும், எந்த உபாசனையினாலும். உபாசனையும் மானச கர்மம், புண்ணிய கர்மம். அப்ப கர்மத்தினால் இந்த ஆத்மா வளர்றதுல, கர்மம் எந்த கர்மம் பண்ணாலும், புண்ணியம் பண்ணாலும் பாப்பம் பண்ணாலும் அப்படியேதான் ஒரே ரூபம் அது. அப்ப புண்ணிய பாப்பங்கள்னால எது நடக்குது அப்படின்னா தேகமும், இந்த சூக்ஷ்ம தேகமும் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷீணமாகுது, வளருது. நல்ல புண்ணிய கர்மா பண்ணும்போது மனசு விகாசமாய் நல்லா இருக்கு. ஒரு பாப்ப கர்மம் பண்ணும்போது ஒரு கில்ட்டிலாம் வந்து என்ன பண்ணுது, சுருங்கி போய் உள்ளுக்குள்ள நமக்கே நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாம சுருங்கி போய் துக்கப்படுது. இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மத்தை நல்லா ஜாக்கிங் எல்லாம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, நல்லா புஷ்டியாய் தேகம் இருக்கு. அதே நேரத்துல எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா க்ஷீணமாயிடுது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகள்னால நான் வளருவதும் இல்லை, தேய்வதும் இல்லை. புண்ணியன கர்மனா வர்தயதி, இந்த ஆத்மா வந்து புண்ணிய கர்மங்களால் வளர்வதில்லை. ந பாப்பேன கனியா, பாப்ப கர்மத்தால் தேய்வதும் இல்லை அப்படின்னு மந்திரம் சொல்லியிருக்கு. இத்தியாதி. அதே மட்டும் இல்ல ஸ்மிருதேஷ்ட, ஸ்மிருதி நம்ம 25வது காரிக்க ஸ்லோகம் பகவத்கீதையில நாளைக்கு 25வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் அவிகாரியோயமுச்யதே. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான ஸ்லோகம் இருக்கு. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியதே தஸ்மாதேவம் விதித்வைவ ஏனம் நானு சோச்சித்து மருகசி அப்படின்னு 25வது ஸ்லோகம் நாளைக்கு பாட்டம் நம்ம பார்க்க போறது. இங்க ஆச்சாரியர் கோட் பண்ற இந்த ஆத்மா அவிகாரி, அயம் ஆத்மா அவிகாரி உச்சியதே. இந்த ஆத்மா விகாரம் இல்லாதது, எப்பவுமே சதா நான் 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 ஒரே ரூபத்துல இருக்கு. புண்ணியம் பண்ணவனுக்கு அப்படிதான், பாப்பம் பண்ணவனுக்கு அப்படிதான். எது இருந்தாலும் இந்த ஆகாசம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஆகாசம் அப்படியே இருக்கு, ஏக்க ரூபத்துல இருக்கு. எந்த இடத்துல ஃப்ளட் நடந்தாலும் அதுக்கு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஓவர் பொல்யூஷன் நடந்தாலும் அதுக்கு ப்ராப்ளம் இல்லை.
இந்த வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எப்படி இருந்தாலும் இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபத்துல சதா காலமும் அசையாததா அப்படியே இருக்கு, நிர்விகாரியம். அதே மாதிரிதான் நானும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற தத்துவமும் கூட நிறைய சிருஷ்டி வந்துச்சு போச்சு என்னென்னவோ நடக்கும், ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏக்க ரூபத்துல அவிகாரியா இருக்கேன், விகாரம் இல்லாதவனா மாற்றம் இல்லாதவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதால சொல்லுது. இது நச்ச சஞ்சிகீர்ஷிதா, இது ரொம்ப அருமையானது, இது நான் நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆச்சாரியர் சொல்றாரு நச்ச சஞ்சிகீர்ஷிதா, இதை சுத்தப்படுத்த முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தவும் முடியாது. ஏன்? நித்திய சுத்தத்வாத், இந்த ஆத்மா நித்திய சுத்தமா இருக்கு. ஐயோ உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போகணும், ஒரு திரும்பவும் குளிக்கணும், 2 மணிக்கு குளிச்சது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நமக்கே கோயிலுக்கு போகும்போது இது மாதிரி ஸ்வெட்டிங் ஆயிட்டு போனா ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல. அப்ப எது சுத்தமாச்சு அசுத்தமாச்சு? குளிச்சோன்னு சுத்தமாச்சு, குளிக்கல அப்படின்னா ஸ்வெட்டிங் ஆகி ஒரே அசுத்தமா இருக்கு. தேகம்தான். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே சுத்தமா இருக்கேன். அப்ப நானை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நானை சுத்தப்படுத்தவே வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது சுத்தம் அபாபவித்தம், ஈஷாவாசியத்துல மந்திரம் சொல்லுது 8வது மந்திரம், இந்த ஆத்ம தத்துவம் நித்திய சுத்தமா இருக்கிறது. அபாபவித்தம்னு என்ன அர்த்தம்? பாப்பங்களோட எந்த சம்பந்தமும் இதுக்கு இல்ல. ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க, நிறைய வந்து சாக்கடையை காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கடையினால அசுத்தமாயிடுச்சா அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. சந்தனத்தை காட்டுறாங்க, அப்ப அந்த ஸ்கிரீன்ல வந்து ஸ்மெல், சந்தன ஸ்மெல் வந்துருமா? வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கல்பித்தம், ஒண்ணு வந்து வாஸ்தவம். காட்சிகள் எல்லாமே கல்பித்தம். அதே மாதிரி இந்த தேகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம். இந்த கல்பித்த வஸ்துக்களோட இந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற ஆத்மாக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் நித்திய சுத்தம், எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை, எந்த பாப்பமும் இல்லை, இதோட எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை. நான் ஏக்கரூபமா சதா சுத்தமா இருக்கேன், புண்ணிய பாப்பம் இல்லை. வீட்டிலாம் தூக்கி ஓரமா போகுது. இந்த பாப்ப புண்ணியங்கள் எல்லாம் தேகத்துக்கும் இந்த மனசுக்கு தான், எனக்கு இல்லை. அது மட்டும் இல்ல இத்தியாதி ஸ்ருதிபியாக, இந்த விதமா ஸ்ருதிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதிகள் கீதா முதலிய ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல அனன்யத்வாச்ச அந்யேன அந்யத் சம்ஸ்கிரியத்தை, அது மட்டும் இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே சொல்றோம். உன்னை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நான் இந்த வீட்டை கிளீன் பண்ணணும், ரூமை வந்து கிளீன் பண்ண, எனக்கு அந்நியமா இந்த ரூம் இருக்கு, என்னோட கார்பெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மண்ணா இருக்கு, போய் கீழே போய் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா எனக்கு அந்நியமா இருக்கிறத நான் சுத்தப்படுத்த முடியும். இந்த தேகத்தை நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டலாம். ஏன் அப்படின்னா எனக்கு அந்நியமா இந்த தேகம் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நான் சுத்தப்படுத்துறது அப்படின்னும் போது தனக்கு வேறா இருக்கிற ஒன்னதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சுத்தப்படுத்த முடியும். சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வஸ்து இருக்கணும். சுத்தப்படுத்துறவன், சுத்தப்படுத்தக்கூடியது ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு அனன்யத்வாச்ச, இந்த நானை சுத்தப்படுத்த முடியுமா? நானே யார் சுத்தப்படுத்துறது? நானே பண்ண முடியும். எப்படி நானே எப்படி சுத்தப்படுத்த முடியும்? நான் தேகத்தை சுத்தப்படுத்தலாம், ஏன்னா எனக்கு அந்நியமா தேகம் இருக்கு. நானை சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னா நானே எப்படி சுத்தப்படுத்த முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா அனன்யத்வாச்ச, நானா இருக்கேன், நானும் ஆத்மாவும் வேற வேற இல்லை, நான் தான் ஆத்மா. அப்ப நான் ஆத்மாவை சுத்தப்படுத்துறேன்னு சொன்னேன் அப்படின்னா பைத்தியகாரத்தம். ஆத்மாவை சுத்தப்படுத்த முடியாது, ஏன்னா நானும் ஆத்மாவும் ஒன்றா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்யேன அந்யத் சம்ஸ்கிரியத்தை, வேற ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்த முடியும். வேற ஒண்ணு சுத்தப்படுத்தலாம். இந்த கை வேற, இந்த கை வேற, இந்த கையால சோப்பு போட்டு இந்த கையை என்ன பண்ணலாம்? சுத்தப்படுத்தலாம். இது வேற இது வேற. ஆனா அது மாதிரி வந்து ஆத்மாவும் நானும் வேற வேற இல்லை. அப்ப நான் ஆத்மாவை சுத்திப்படுத்துறேன் அப்படின்னா பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல நச்ச ஆத்மனோ அந்நியபூதா கிரியா அஸ்தி, அது மட்டும் இல்ல எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா கிரியை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சலாபாசம். நமக்கு மேல தெரியறதெல்லாம் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபாசம். அப்ப நான் சுத்திகரணம் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் போய் அவித்தியினால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றோம் அதை பண்றோம் நம்ம நினைக்கிறோம். இந்த கிரியைகள் எல்லாமே ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா அந்நியபூதா கிரியா நச்ச அஸ்தி, எனக்கு அந்நியமா கிரியைகள் என் மீது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மீது சம்பவிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல நச்ச ஸ்வேன ஏவ ஆத்மனா சுவாத்மானம் சம்சிகீர்ஷேத், இந்த ஆத்மா தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்திக்கிறது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் சுத்தப்படுத்திக்கிறதும் முடியாது, தன்னையே தான் சுத்தப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல நச்ச வஸ்துவந்தர ஆதானம்
நித்திய பிராப்திர்வா வஸ்துவந்தரஸ்ய நித்யா. ஆச்சாரியர் சொல்றார், வேற ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணி புண்ணியம்னு எனக்கு அந்நியமா ஒரு புண்ணியத்தை எடுத்து வேற எதையாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இல்ல நல்ல பெர்ஃப்யூம்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து சுத்தப்படுத்த முடியுமா? ஃபெனாயில் போட்டு நல்லா கிளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு கேரளா போயிட்டு வரும்போது லெமன் கிராஸ் ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி ஒரு இது வாங்கிட்டு வந்து பாட்டில், அதை திறந்தா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. நல்ல ஸ்மெல். ஒரு டிராப் விட்டா போதும் அந்த இடமே ஃபுல்லா கொஞ்சோண்டு அந்த திறந்து மூடும் போது என் கையில பட்டுருது. நான் டெய்லி பார்க்குற கையில பட்டுருது. ஐயோ அது போறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது ஸ்மெல்லு. அப்போ என்ன ஆகுதுன்னா பேட் ஸ்மெல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாய்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் விட்டா எல்லாம் அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிடுது. அப்படின்னா அது மாதிரி என்கிட்ட ஒரு பெர்ஃப்யூமை சேர்த்து ஒரு லெமன் கிராஸ் வந்து எசன்ஸை வந்து மேலே ஊற்றி என்னை சுத்தப்படுத்த முடியுமா? ஒரு வஸ்துவை கிரகணம் பண்ணி நல்ல சந்தனத்தை பூசுறது எங்க பூசுவீங்க? உடம்புல தானே பூச முடியும். எங்க வந்து பாத்தீங்கன்னா நான்ல எங்க பூசுறது? ஒரு வஸ்துவை கிரகணம் பண்ணி இல்ல ஒரு புண்ணிய கர்மாவை கிரகணம் பண்ணி நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ண ஜபம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி நல்லா சுத்திகரணம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவும் பண்ணுவோம். அப்படி கர்மா பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாக வச்சன மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். நிறைய மந்திர பிரயோகங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி பண்ணி இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த முடியாது. மந்திர பிரயோகங்கள் மூலமாவும் இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த முடியாது. அதான் ஆச்சரியர் சொல்ற வஸ்துவந்தர ஆதானம். ஒரு வஸ்துவை கிரகணம் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வஸ்துவந்தரஸ்ய இது வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிராப்திர்வா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? நித்திய பிராப்தமா சுத்தமா இருக்கிறது. அதனால வஸ்துவந்தரஸ்ய பிராப்தி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வஸ்துவை கிரகணம் பண்றதுன்றது முடியவே முடியாது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஞானத்தை அடைஞ்சி எங்கேயாவது நீங்க சொல்றீங்க ஞானத்தை அடைஞ்சி நான் மோட்சத்தை அடைய போறேன். ஞானத்தை அடைஞ்சிருந்தா என்னது? ஞானத்தை அடைஞ்சி, ஞானம்ன்றது எனக்கு அந்நியமா ஞானம் ஒண்ணு இருக்கு, அந்த ஞானத்தை அடைஞ்சி நான் மோட்சத்தை அடைய போறேன் அதனால சொல்ல முடியாது. ஞானம்ன்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞான நிவர்த்தி தான் ஞானம். அப்ப புதுசா ஒரு வஸ்துவ ஞானத்தினால அடையிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானு அடையவே இல்லை. நானுக்கு மேல இருக்கிற அவித்யாவை நீக்கம் பண்றதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க இருட்டு இருக்கு தெரியல, லைட்டை போட்டீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து எதையும் உருவாக்கல, வேற ஒரு வஸ்துவை அங்க கிரியேட் பண்ணல, அங்க இருக்கிற அந்தகாரத்தை அது நீக்குச்சு. அந்த வஸ்து அங்க இருக்கிற கலசம் வந்து பாத்தீங்கன்னா குடம் வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி நானை மறைச்சிக்கிட்டு இருக்க இந்த அவித்யாவை அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆத்ம ஞானம். புதுசா ஒரு ஞானத்தினால ஒரு வஸ்துவை அடையறதுக்காக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா ஆல்ரெடி ஒரு குடம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மாதிரியே இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. ஸ்டோர் ரூமை வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கிற மாதிரியே இந்த நானை மறைச்சுக்கிட்டு இருட்டு இருக்கு அவித்யா. அப்ப இந்த ஞானம் என்ன பண்ணுது? லைட் வந்து எப்படி அந்தகாரத்தை போக்குதோ இருட்டை போக்குதோ அங்க வஸ்து தெரிய ஆரம்பிச்சிருதோ அதே மாதிரி என்னை மறைச்சிருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிறது மட்டும்தான் ஞானம் பண்ணுது. ஞானம் புதுசா ஒரு வஸ்து அடைய பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நான் எப்படிப்பட்டது? நித்திய பிராப்திர்வா, நித்திய பிராப்தமா இருக்கு. வஸ்துவந்தரஸ்ய நித்யா. இந்த வஸ்துவந்தரம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வஸ்துவா இதை அடையறதுக்காக இல்லை. நித்தியத்துவம் சேஷ்டிதம் மோக்ஷஸ்ய. மோக்ஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டம், எல்லாத்துக்கும் இஷ்டம் வந்து மோக்ஷம்ன்றது நித்தியமா இருக்கணும்னு ஆசை. இந்த உலகத்துல யாரை கேட்டீங்கன்னாலும் மோக்ஷம்னா எப்படிப்பட்டது? நித்தியம். எதை அடைஞ்சோமோ அது வந்து நித்தியமா இருக்கணும், அதுதான் மோட்சமா இருக்கணும்னு ஆசை. அதுவும் போயிட்டு வரதா இருக்குன்னு வச்சுங்க, அதையும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லையில்லாத ஆனந்த சுரூபமா இருக்கணும், முடிவில்லாததா இருக்கணும், நித்தியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அத உற்பன்ன வித்தியசிய கர்ம ஆரம்போ அனுப்ப பண்ண. நீங்க கர்மத்தினாலையும் உபாசனையினால அடையிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியத்தை தான் அடைய பண்ண முடியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் அடைய பண்றதா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிராப்தமா இருக்க இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது. அப்போ ஒரே ஒரு காரியம் தான் பண்ண முடியும். தன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத என்ன பண்ணணும்? நீக்கணும்.
நான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் லிமிட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் கர்த்தா போக்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் இந்த ஞானத்தை பயன்படுத்தி என்ன பண்றோம்? நீக்கிறது மட்டும்தான் பண்றோம். அப்ப அஞ்ஞானத்தை நீக்கிறது மட்டும்தான் ஞானத்தோட வேலை. கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ பாத்தீங்கன்னா அந்த கர்ம சுத்தி தான் உண்டாகும். லோகத்தை பிராப்தி பண்றது காமியமா இருந்தா உண்டாகும். கர்ம உபாசனைகளால ஆத்மாவை அடைய முடியாது. அதனாலதான் கைவலை நவனியத்தை பாத்தீங்கன்னா சொல்லும், தன்னை அடையிறதுக்கு குட்டிக்கரணம் அடிச்சா முடியுமா, இல்ல தலைகீழா நின்னா முடியுமா? தலைகீழா நின்னாலோ இல்ல குட்டிக்கரணம் பண்ணாலோ இல்ல பிராணாயாமம் பண்ணாலோ இல்ல ஹோமங்களை பண்ணாலோ யாகங்களை பண்ணாலோ ஒன்னும் முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இருட்டுல தெரிகிற கயிறு அறியணும்னா என்ன பண்ணணும்? லைட்டை போடும், வேற எதுவும். அதே மாதிரி தன்னை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன கர்ம பண்ணாலோ என்ன உபாசனைகள் பண்ணாலோ தன்னை தெரியாது. தன்னை பத்தின விசாரத்தினால மட்டும்தான் ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தினாலதான் தான் அடையப்பட முடியும். அதனால பாத்தீங்கன்னா அத ஆகையினால் உற்பன்ன வித்தியசிய, யாராவது சிரவணம் பண்ணிட்டீங்க, எப்ப தெரியும் தெரியுங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எனக்கு எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சிரவணம் சரியா பண்ணிருக்கீங்க. எனக்கு இன்னும் வரல அப்படின்னா சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு டார்கெட் வெளியில இருக்கு அப்படின்னா இன்னும் புத்தி வளரல, இன்னும் சிரவணம் பத்தல அப்படின்னு அர்த்தம். நான் இங்க போகணும், அங்க போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை அடையணும், அதை அடையணும் அப்படிலாம் எண்ணம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஞானம் உண்டாகவில்லை. எவனுக்கு பாத்தீங்கன்னா உற்பன்ன வித்தியசிய, எவனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சோ, நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் நல்லா தெளிவா ஆச்சாரியர் மூலமா நல்லா தெளிவா ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போச்சு, டவுட்டே இல்லாம தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கர்ம ஆரம்போ அனுப்ப பண்ண கர்மம் பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே சம்பவிக்க. அதனால கீழே கீதால சொல்றோம்ல, நான் என்ன பண்றோம்? சர்வ கர்ம சந்நியாசக ஏவ அதிகார. நம்ம 21வது மந்திரத்துல நம்ம கீதால பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். யார் யாருக்கு பாத்தீங்கன்னா முமுட்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் அடையணும்ன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? சதா காலமும் வேதாந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை இருக்கணும். அதே சிரவண மனனம் முடிச்சவனுக்கு பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறான் அப்படின்னா அவனும் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? அகமகமகம்னு ஆத்ம தியானத்துல உட்காரணும். முமுட்சுக்கும் பாத்தீங்கன்னா சர்வ கர்மத்தையும் விடுதல் சொல்லப்பட்டிருக்கு. வித்யா முமுட்சுவா இருந்துகிட்டு நான் வேற ஏதோ சூழ்நிலை, நான் கிரகஸ்தாசிரமத்தை வானப்பிரஸ்தத்துல இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப சிரவண மனனம் பூர்ணமாகுதோ நிதித்தியாசனத்துல நிற்கும் போது, நான் இங்க போறேன் சாமி, பேரன் கூப்பிடுறான், பேத்தி கூப்பிடுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, நான் அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், மூஞ்சிலே குத்தணும், அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நிஷ்டையை சம்பாதிக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு கர்மம் சம்பவிக்காது. 2 பேருக்கு கர்மம் சம்பவிக்காது. ஒண்ணு முமுட்சுவா இருந்தீங்கன்னா லௌகிகமா இருக்கிற ஆசை வயப்பட்டு கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிட்டு சிரவண மனனத்தை பண்ணுங்க. சிரவண மனனம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு கர்மயோகத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா அகமகம்ன்ற ஸ்புரணத்திலே நிலை. அப்ப 2 இடத்துலயும் ஆசை வயப்பட்டு பண்ணக்கூடிய எந்த கர்மமும் சித்திக்காது அப்படின்னு முடியுது. அதனால கர்ம ஆரம்பம் அனுப்ப பண்ண. யாருக்கு வித்யா உண்டாயிடுச்சோ, தான் தெரிஞ்சு போச்சோ, அந்த தான்ல நிக்கிறதுக்கு தான் அவனுக்கு முடிய அதிகாரம் முடிய. அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்கிறது பொருந்தவே பொருந்தாது. அவன் இதை பண்றான், அதை பண்றான், ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே சர்வ கர்ம சன்னியாசம் பண்ணிட்டு தான்லயே நிக்கிறது மட்டும்தான் சம்பவிக்கும் அப்படின்னு முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா விவேக வைராகியம் பூர்ணமா உண்டாய் சமாதி சட்க சம்பத்தியும் பூர்ணமா உண்டானவனுக்கு இனிமே பாத்தீங்கன்னா முதல் மந்திரம் ஆரம்பிக்க போகுது. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த பாஷ்யம் ரொம்ப முக்கியமான பாஷ்யம். முக்கியமா பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். கர்மத்தினால மட்டும்தான் சித்த சுத்தி, இந்த உபாசனைகளால மட்டும்தான் சித்த ஏகாகிரம். இந்த 2 கர்ம உபாசனைகளால் சித்திக்கும். நீங்க ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு எல்லாம் ஆயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது மாதிரி வேதாந்தத்துல எந்த இடத்துலயும் பிரமாணம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா போட் இல்லாம அடுத்த கரையை சேர முடியுமா? போட் எடுத்துக்கிட்டாதான் நதியோட அடுத்த கரைக்கு போக முடியும். போட்லாம் வேணாம், நீங்க அடுத்த கரையில தான் இருக்கீங்க, இந்த கரையில இருந்துகிட்டு இருக்க, அப்ப அடுத்த கரையில இருக்கணும், நம்புங்க, நீங்க இந்த கரையில தான் இருக்கீங்க, அடுத்த கரையில தான் இருக்கீங்க, நம்புங்கன்னா எவ்வளவு நாள் நம்புறது? நான் இந்த கரையில இருக்கோம், இன்னும் சித்த சுத்தி உண்டாகல, விவேக வைராகியம் உண்டாகல, சித்த ஏகாகிரம் உண்டாகல, சாதன சதுஷ்டியம் பூர்த்தி ஆகல, எல்லாம் நீங்க அடைஞ்சுதான் இருக்கீங்க.
எதை அடைஞ்சிருக்கோம்? ஆத்மாவை அடைஞ்சிருக்கோம். ஆனா சாதன சதுஷ்டயத்தை இன்னும் அடையலையே. சாதன சதுஷ்டயத்தை அடையிறதுக்கான உபாயங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணிதானே ஆகணும். அனுஷ்டானம் பண்ணாதானே பாத்தீங்க அப்படின்னா அது உபாயம் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே சிரவண ஞானம் பலித்தமாகும். அப்படிதானே சாஸ்திரங்கள் சொல்லுது. வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டே இருந்தா சாதனம் அதெல்லாம் புத்தியில உண்டாகிறது. வேதாந்தம் புத்தியில உண்டாகிறது. கர்மயோகமும் இந்த உபாசனைகளும் பாத்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள்ல பண்றது. அப்ப ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்தை நம்ம பாத்தீங்கன்னா காரியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் காரண தேகத்தை நீக்கிறதுக்காக தான் ஜீவன் நான் அப்படின்ற அஜானத்தை நீக்கிறதுக்கு மட்டும்தான் வேதாந்தம் உபயோகப்படும். அதை கிளியரா இங்க சொல்லியிருக்கு. இந்த பாஷ்யத்தோட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பத பாஷ்யத்தோட ஆரம்பத்துல இருக்கிறதையும் கேட்டுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கேட்டீங்கன்னா கிளியர் விஷயம் வந்துடும். நம்ம இனிமே முதல் மந்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். நாளைக்கு பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.